Okay, dear students, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி today program we are going to do in Tamil medium. I'm very sorry. Mute, please make the mute all the participant mic mute කරන්න coordinator chat එක only for admin දාන්න chat එක only for admin දාන්න. Okay, fine. நான் கதைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க chat மூலமாக அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். ஸோ chat is always open. அன்மியூட் பண்றதுக்கு I will give you some time. Question and answers, கேள்வி பதில் சம்பந்தமா உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல you can ask questions. Okay, please. அது வரைக்கும் நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். So my dear students, today event is going to be in Tamil medium. Very soon there will be a English and Sinhala medium too. இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாரும் கவனமாக கேளுங்க. ஏன்னு சொன்னால் இப்ப உண்மையிலேயே O level A level எழுதிய மாணவர்களுக்கு அடுத்தது என்ன செய்யறதுங்கிறது ஒரு கஷ்டமான விடயம். நிறைய பேருக்கு சரியான ஐடியாவே இல்லை என்ன செய்ய போறோம்னு சொல்லி. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டால் இதுல உள்ள தகவல்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கைட் பண்ணலாம். பேரண்ட்ஸும் இதுல இருப்பீங்க. கட்டாயமாக பேரண்ட்ஸும் கட்டாயம் இருக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தா ப்ளீஸ் பண்ணி பக்கத்துல கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. நான் 8:30 மணி வரைக்கும் செய்ய போறது இல்லை. 8:30 மணிக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நான் முடிச்சிருவேன். எனக்கு தெரியும் எல்லாரும் வெரி பிஸி ஷெட்யூல். இதுல ரெக்கார்டிங் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்கை நாங்க போடுவோம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதுல அதை திரும்ப கேட்கலாம். ஸோ இதுல நாங்க ஒவ்வொரு கட்டமாக பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். பல்வேறுபட்ட இலவச ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இறுதியாக நாங்க சொல்ல இருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் 55 பேர் இருக்கிறீங்க. மொத்தம் குரூப்ல 400 பேர் இருக்கிறீங்க. ஆனால் 55 பேர் தான் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. உங்களோட அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்திருக்கிற எல்லாரையும் எங்களோட அகாடமிக் கோஆர்டினேட்டர் அட்டெண்டன்ஸை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவாங்க. உங்களுக்கான சான்றிதழ் உங்களுக்கு தர இருக்கிறோம், சர்டிபிகேட். ஸோ தயவு செய்து உங்களோட சரியான பேரை இனிஷியலோட இதுல போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட சரியான பேரை நீங்க ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நேமை நீங்க ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமா உங்களோட வாப்பாட பேர் நூர்தீனா இருந்தா உங்களோட பேர் நிரோஷாவா இருந்தா உங்களோட பேரை சரியான பேர் என்ன தெரியுமா? நிரோஷா நூர்தீன். உங்களோட பேர் ஹஸ்னாவா இருந்தா உங்களோட வாப்பாட பேர் ஹம்சாவா இருந்தா ஹஸ்னா ஹம்சா. எப்போதுமே 2 நேம் உங்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் ஃபாத்திமான்னு மட்டும் அல்லது மரியம்னு மட்டும் அல்லது அப்படின்னு போடாம எப்போதுமே உங்களோட வாப்பாவுடைய உங்களோட ஃபாதர் நேம் பக்கத்துல வரணும். இதுதான் நேமிங் மெத்தட். ஸோ இதுல இருந்தே நாங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். அதாவது இவ்வளவு காலமா சில ஆட்களுக்கு பேர் கூட எழுத தெரியாது. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது ஹஸ்னா இமாத், உதாரணம் இமாதுடைய மனைவியா இருக்கலாம் அல்லது மகளா இருக்கலாம். சர்நேமோட நீங்க அதே மாதிரி ஆண்களும் பாய்ஸ் அதே மாதிரி இல்ஹாம் மரிக்கார். இப்ப நான் இல்ஹாம் மரிக்கார், அமேசான் கேம்பஸ் உடைய டிரெக்டர். அதே மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், விசிட்டிங் லெக்சரர், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி. கல்வியோடு நீண்ட காலமாக தொடர்புடையவன், உளவியலோடு நீண்ட காலமாக தொடர்புடையவன். பல்வேறுபட்ட உளவியலோடு பாதிக்கப்பட்ட பலருக்கு நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆகவே பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரதுக்காக காத்திருக்கின்றோம். ஆகவே உங்களோட பேரையும் நீங்க 2 நேம் தான் உங்களோட பேர். அதாவது உங்களோட ஆண்களா இருந்தால் உதாரணத்துக்கு சனத் ஜெயசூரிய, வசீம் அக்ரம், அது மாதிரி 2 நேம் வரணும். 2 நேம் வரணும். ஏன்னா இப்பவே 2 நேம் முக்கியம். முகமது ஹிசாம் அப்படி வராது. ஹிசாம் உங்களோட பேரு, பாப்பாட பேர் பதுர்தீன். ஹிசாம் பதுர்தீன். இதுதான் உங்களோட நேமிங்ல சரியான மெத்தட். இதை நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, இதுல எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ஏன்னா ஒருத்தருக்கு ஆரம்பத்துல பெயரே சரியா வைக்க தெரியாட்டி உங்களோட முற்றிலும் கோணல் தான். ஆரம்பத்துல கோணல், முற்றிலும் கோணல். ஸோ நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தில் உள்ள எந்த தலைவர்கள் எடுத்தாலோ எந்த பிரபலமானவர் எடுத்தாலோ அவங்களுக்கு 2 பேர் இருக்குது, மறந்துடாதீங்க.
ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. பெண்களை மிக ஃபேமஸா நாங்க சொல்றது வந்து எங்கட ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆகவே இதை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். ஸோ இம்மீடியட்டா நாங்க சப்ஜெக்டுக்கு வருவோம். ஏன் வந்து ஓ லெவல் முக்கியம்? முக்கியமான சப்ஜெக்ட் ஓ லெவல் வந்து ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம்னு சொன்னா, நீங்க ஓ லெவல் குவாலிஃபைட் ஆகுனா தான் ஏ லெவல் வரலாம். ஓ லெவல் குவாலிஃபைட் ஆகுனா தான் ஏ லெவலுக்கு வரலாம். ஓ லெவல் ஏ லெவலுக்கு வந்த பிறகு நீங்க சில நேரத்துல லோ காலேஜ் அல்லது சில போட்டி பரீட்சைகள், போலீஸ் அதிகாரி அல்லது ஆர்மி அதிகாரி, அரசாங்க உத்தியோகம், ஏஜிஏ, ஜிஏ, விரிவுரையாளர், மருத்துவ பீடம், இது மாதிரி விஷயங்களுக்கு போறதுக்கு கட்டாயமா ஓ லெவல்ல தமிழ் பாடத்துல கிரெடிட் தேவை. தமிழ் பாடத்துல கிரெடிட் தேவை. ஆங்கில பாடத்துல கிரெடிட் தேவை. மேத்ஸ்ல, இங்கிலீஷ்ல கிரெடிட் தேவை. மேத்ஸ்ல கிரெடிட் தேவை. அதே மாதிரி எஸ், இது ரெண்டும் இங்கிலீஷ்ல கிரெடிட் தேவை. ஒவ்வொரு துறைகளுக்கு ஒவ்வொரு எதிர்பார்க்கலாம். லோ காலேஜுக்கு மேத்ஸ் தேவையில்லை, கட்டாயமாக ஆங்கிலத்துல கிரெடிட், இங்கிலீஷ்ல கிரெடிட்டும் தமிழ்ல கிரெடிட்டும் இருக்குது. நீங்க சிங்களத்தை பிரதானமான முதலாவது லாங்குவேஜ் எடுத்திருந்தால் சிங்களத்துல கிரெடிட் தேவை. ஆகவே யார் யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்கால லட்சியத்துக்கு போறதுக்கு இன்னென்ன சப்ஜெக்ட்ல கிரெடிட் இல்லையோ, நீங்க ஏ லெவல் படித்து கொண்டே அல்லது வேற வேற கோர்ஸ் படித்து கொண்டே என்ன பண்ணலாம்? இந்த பாடங்களை திரும்ப செஞ்சு கொள்ளுங்க. 1 மினிட் இந்த பாடங்களை திரும்ப செஞ்சு கொள்ளுங்க. இதுதான் ஓ லெவலோட முக்கியத்துவம். அதே நேரம் ஓ லெவல் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்க தொழில்களை செய்யலாம். ஒரு தொழில் அதிபரா வரலாம், ஒரு கடை நடத்தலாம், ஒரு பார்மசி நடத்தலாம். ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் துறைகளுக்கு வர முடியாது. ஒரு சயின்டிஸ்டா வர முடியாது. பல தடைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆகவே நான் என்பிக்யூவை பத்திலாம் கொஞ்சம் லேட் ஆகி சொல்லுவேன். ஓ லெவல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி பாடங்களில் ஒழுங்கான பெறுபேறுகளை எடுக்காதவர்கள் தயவு செய்து ஏ லெவல் படிச்சு கொண்டு மறுபடியும் நீங்க ஓ லெவல் இந்த பாடம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்ப நீங்க மிஸ் பண்ணீங்களாக்கும் ஃபியூச்சர்ல கஷ்டம். அதே நேரம் படிக்கிற வயசு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற வயது 24 வயது வரைக்கும் நீங்க படிக்கலாம். அதாவது நீங்க இறக்கும் வரைக்கும் படிக்கலாம். அதுக்கு நாங்க சொல்றது லைஃப் லாங் லேர்னிங். நானும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு காலமும் படிக்கலாம். ஆனால் கட்டாயமாக படிக்கக்கூடிய வயது ஒன்று இருக்கு. அதுல என்ன சொல்ல வாருன்னா, வேலை செய்யாம நீங்க படிக்கணும், ஒர்க்குக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த வயது உங்களோட 24 வயது வரைக்கும் நீங்க படிக்கலாம். 24 வயதுக்கு பிறகு நீங்க ஒரு தொழிலை பத்தி யோசிக்கலாம், தொழில் செய்யலாம். ஏன் அந்த 24 அப்படின்னு சொன்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உதாரணமா நீங்க 19 வயசுல ஏ லெவல் எடுப்பீங்க. 19 ஏ லெவல் எடுத்தால் அதுக்கு பிறகு 20 ரிசல்ட்ஸ் வரும். 20 நீங்க டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் 21, 22, 23 வருடம் வரைக்கும் நீங்க ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு போற அந்த டைம். இது நான் ஜஸ்ட் எவரேஜா கதைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். ஃபாஸ்ட் ட்ராக்கை பத்தியும் தெரியும், ஷார்ட் டேர்ம் டிகிரியை பத்தியும் தெரியும். ஏழு படிக்காம வர மெத்தடும் இருக்குது. அதெல்லாம் அதிகமான மனிதர்கள் அதில் பிழை விட்டிருக்கிறாங்க. அறப்படிச்சாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன அறப்படிக்கிற ஆட்கள் சொன்னா, ஏ லெவல் தேவையில்லை, ஓ லெவல் தேவையில்லை, இப்படி போனா அப்படி போயிட்டு சுருக்கா முன்னுக்கு வரலாம். இதில் இந்த மாதிரி எல்லாம் கதைச்சாட்கள் இன்னும் பாதை ஓரங்கள் இருக்கிறாங்க, கடைகள் வச்சிருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உங்களோட லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கரியர் கைடன்ஸ், உங்களோட கரியரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃபியூச்சரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆகவே நாங்கள் சும்மா இல்ல, எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு பேரை வழிகாட்டி இருக்கிறோம், எத்தனையோ பேர் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கையில தவறுகளை விட்டுட்டு இன்றைக்கு உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களையும் நாங்க சந்திக்கிறோம். அதனாலதான்
நாங்க இந்த ஸ்கில் ப்ரோக்ராம்ல முதலாவதாக ஆரம்பிக்கிறோம் இந்த கரியர் கைடன்ஸ். உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? அதுக்கு பிறகு ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு விரிவுரையாளர்கள் அழகான லெக்சர்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? ரைட். அது அடுத்தது நாங்க வருவோம் ஏ லெவல். ஏ லெவல் அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி 23 24 வயசு சில ஆட்களை நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் சொல்றாரு எப்படி தெரியுமா? அவர் சொல்ற எப்படி தெரியுமா? சார் எனக்கு 22 வயதாகுது சார், வயது கூடிக்கொண்டு போகுது சார், ஏதாவது பண்ணணும் சார். இல்ல, உங்களுக்கு இப்பதான் ஜஸ்ட் 22, 22 வயதுன்னு அவங்களுக்கு வேலையே தரமாட்டாங்க. ஏன்? இன்னும் நீங்க படிக்கிற வயது, மறந்துடாதீங்க, படிக்கிற வயது. ஆகவே தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கரியர்ல. அதாவது பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு இன்னும் சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு நீங்க வேலைக்கு போவீங்களா இருந்தால் உங்களுடைய சம்பளம் அதிகமா கிடைக்கும். சேலரிஸ பத்தி கதைக்கும் பொழுது மை டியர் ஸ்டூடெண்ட், சேலரிஸ் இலங்கையில மாதாந்தம் மாசம் 20 லட்சம் ரூபாய் உழைக்கிறார்கள் இருக்கிறார். இலங்கையில ஸ்ரீலங்காவில் there are people who are earning 10 lakhs per month, 25 lakhs per month. இலங்கையில் இவங்க யாருன்னு பார்த்தால் படித்து துறை சார்ந்து கட்டம் கட்டமாக வந்தார்கள். இப்ப அவங்களோட வயது 50 52. ஏது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதே மாதிரி கட்டார், துபாய், சவுதி இந்த நாடுகள்ல கூட குறைஞ்ச சம்பளத்துக்கு போயிட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் கூட 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 அவங்க தொடர்ந்து படித்து 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 சம்பளங்களை கூட எடுத்த நிறைய பேர் உங்களோட ஊர்லயும் இருக்கிறாங்க, எங்கட ஊர்லயும் இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு நாங்க டைம் தருவோம். கோஆர்டினேட்டர் என்னுடைய மொபைல் போன் நம்பர் வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க, குரூப்ல செக்ல போட்டு விடுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கட் போடுங்க, செக்ல வாய்ஸ் கட் போடுங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆகவே ஓ லெவல் மிக மிக முக்கியம். அடுத்தது ஏ லெவல். ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. இப்ப ஏ லெவல் படிச்சா டைம் வேஸ்ட், அதனால ஏ லெவல் படிக்காம ஃபவுண்டேஷனை படிங்கன்னு சொல்லி சில தனியார் கல்வி நிறுவனங்கள் அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி, அவங்க ஏர்ன் பண்றதுக்காக வேண்டி, உங்களை ஏமாத்தி சல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு உங்களை சேர்க்கிறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் சர்டிபிகேட் இலங்கையில வேலிட் இல்ல. நீங்க ஃபவுண்டேஷன் படிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு லோயரா வர முடியாது, டாக்டரா வர முடியாது, தெரிஞ்சுக்கொள்ளும், லெக்சரரா வர முடியாது, ஏஜிஏ ஜிஏ ஜாபுக்கு வர முடியாது. சோ இந்த ஃபவுண்டேஷன் போறத நிப்பாட்டுங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி படிக்கிறீங்களா இருந்தா பரவாயில்ல, ஏ லெவல் எப்படியாவது 3 பாடத்துல நீங்க சித்தி அடைய பார்க்கணும். சோ நான் அதிகமாக பாய்ஸுக்கு சொல்றது, நீங்க ஏ லெவல் ஃபெயிலா, ஆர்ட்ஸ் எடுத்து மெட்ஸ் எடுத்து ஃபெயிலா, பயோ எடுத்து ஃபெயிலா, நோ ப்ராப்ளம், திரும்பவும் ஏ லெவல்ல ஆர்ட்ஸ் படிங்க. இப்ப புதுசா நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1 இயர்ல ஆர்ட்ஸுக்கு உங்களை ரெடி பண்ணி எக்ஸாமுக்கு போடுவாங்க 1 இயர்ல. சோ 1 இயர்ல 3 ஏடு தாழ்க்க இருக்கிறாங்க ஆர்ட்ஸ் படிச்சு. அதனால தயவு செய்து நீங்க ஒரு திறமைசாலியா இருந்தால் மெட்ஸுக்கு போகலாம், நல்லா படிக்கிற ஒருத்தரா இருந்தா மெட்ஸுக்கு போகலாம். நீங்க உங்களுக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க மெட்ஸுக்கு போகாதீங்க, பயோக்கு போகாதீங்க. எதுக்கு போங்க? ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, ஆர்ட்ஸுக்கு போங்க. ஏது உங்களோட ஃபைனலா உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ், எதுலன்னு கேட்க மாட்டோம், என்ன ரிசல்ட்ஸ் ஏ லெவல்ல. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஆர்ட்ஸ் படிங்க. ஆர்ட்ஸ் படிச்சால் மருத்துவர் ஆகலாம், ஆர்ட்ஸ் படிச்சால் என்ஜினியர் ஆகலாம், ஆர்ட்ஸ் படிச்சால் லோயர் ஆகலாம், ஆர்ட்ஸ் படிச்சால் அக்கௌண்டன்ட் ஆகலாம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 பேர் படிக்கிறாங்க. ஒருத்தர் ஆர்ட்ஸ் படிச்சு 3 பி எடுத்துட்டார், இன்னொருத்தர் மெட்ஸ் படிச்சு 3 எஸ் எடுத்துட்டார். 3 எஸ் எடுத்தவருக்கு ஒன்றுமே செய்யலாம். ஆனா 3 பி எடுத்தவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சட்ட கல்லூரி, நீங்க லோயரா வரணுமா? இப்ப நானும் எல்எல்பி முடிச்சிருக்கிறேன், லோ காலேஜ் போய்த்து கொண்டிருக்கிறேன். சட்ட கல்லூரி நுழைக்கு நீங்க என்ட்ரன்ஸுக்கு நீங்க போகணுமா இருந்தால் ஏ லெவல்ல 2C 1S தேவை, ஓ லெவல்ல
தமிழ்லையும் கிரெடிட் தேவை, இங்கிலீஷ்லயும் கிரெடிட் தேவை. அதே மாதிரி ஏ லெவல்ல 2C1S தேவை. ஆகவே 2C1S பயோலையோ மெஸ்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கும் கொமர்ஸ் படிச்சவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. மெஸ் படிச்சவங்களுக்கும் பயோ படிச்சவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் தான் இருக்கு. சேலஞ்ச் பண்ற நீங்க ஏதாவது இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் இப்ப கேளுங்க, நான் கொஞ்சம் லேட்டா இந்த பதில் சொல்றேன். இப்ப நான் ஒரு பிளானோட உங்களோட காட்சி கொண்டிருக்கேன். நீங்க 100% ஷுவரா நீங்க மெட்ஸ்ல ஸ்கோப் பண்ணி யூனிவர்சிட்டி போறேன்னு சொல்லி உங்களுக்கு டேலண்ட் இருக்குதா? நீங்க மெட்ஸுக்கு போங்க. 100% ஷுவரா உங்களுக்கு பயோ ஏழுன்னு சொல்லி நீங்க பயோக்கு போங்க. இடெக் ஏழுமா உங்களுக்கு, ஐடி ஏழுமா, இடெக் ஏழுமா, இடெக் போங்க. சந்தேகமான ஆட்கள் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். சார் நான் அப்படி பெருசா படிக்க மாட்டேன் சார், காமர்ஸ் போங்க அல்லது ஆர்ட்ஸ் போங்க. ஸோ ஆர்ட்ஸ்ல ஏ லெவல்ல உங்கள்கிட்ட 3 சிம்பிள் பாஸ் இருந்தால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஏ லெவல்ல உங்கள்கிட்ட 3 சிம்பிள் பாஸ் இருந்தால் உங்களுக்கு பல நாடுகளுக்கு இலவசமா டிகிரி பண்றதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. முதலாவது பாகிஸ்தான், ரெண்டாவது இந்தியா, மூன்றாவது மலேசியா. இந்த 3 நாடுகளும் இலவசமா வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். பாத்தீங்களா? அப்ப ஏ லெவல் படிச்சதால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மனிதன் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு டிகிரி முடிக்கணுமா இருந்தால் கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு போகும். ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசம். இப்ப நான் சொன்ன இந்தியாவுல மலேசியாவுல போய் படிக்கிறேன்னு சொன்னா கூட 25 லட்சம் செலவாகும். அதே ஆனால் இலவசமா உங்களுக்கு போகலாம் ஏ லெவல் இருந்தா. ஏ லெவல் இல்லையா சல்லி கட்டி தான் நீங்க படிக்கணும். ஆகவே கொஞ்சம் யோசிங்க. என்ன படிக்கிற மூட விட்டுறாதீங்க. படிக்கிற மூட் யாரும் அந்த மைக் கேமரா ஆன் பண்ணிட்டான். படிக்கிற மூட விட்டுறாதீங்க, படிக்கிற கெத்த விட்டுறாதீங்க, படிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா அதை மிஸ் பண்ணீங்களாக்கும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே ஓ லெவலோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லிட்டேன். ஏ லெவலோட முக்கியத்துவம் இப்ப நான் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சார் ஏ லெவல்ல ஜியோகிராஃபி ஐசிடி எக்கானமி செய்கிறேன், இஸ் இட் சாய்ஸ் கரெக்ட்? கரெக்ட், நோ ப்ராப்ளம். உங்களோட ஸ்கூல்ல எந்த பாடத்துக்கு டீச்சர் இருக்கிறாங்க அந்த பாடத்தை படிங்க. நீங்க பெருசா இந்த பெருசா யோசனை பண்ணிக்கொண்டு வித்தியாசமான பாடங்களை சூஸ் பண்ண வேணும். அதிகமான பிள்ளைகள் பாடம் எதுங்கிறது முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். அதாவது நீங்க ஆர்ட்ஸ்ல ஐசிடி எடுக்காட்டியும் எக்கானமி எடுக்காட்டியும் நீங்க ஆர்ட்ஸ்ல நீங்க ஐடில இன்ஜினியரா வரலாம். அதனால பாடம் எதுங்கிறது முக்கியம் இல்லை. எதையாவது பாடத்துல மூணு பாடத்துல பாஸ் தேவை. ஆகவே ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய 3 பாடங்களை சூஸ் பண்ணுங்க. கேள்வி இருந்த சரியா? இதுல ஒருத்தர் கேட்கிறார், ஐ எம் கிரேட் 11 பட் ஐ மிஸ் கிரேட் 10. கிரேட் 11 மிஸ் பண்ணிட்டீங்களா? கிரேட் என்ன சொல்றீங்க? ஐ எம் நோ கிரேட் 11. அது ப்ராப்ளம் இல்ல. கிரேட் 10 மிஸ் பண்ண ப்ராப்ளம் இல்ல. ஓ லெவல் இல்லாம கூட ஏ லெவல் செய்யலாம், பிரைவேட்டா அல்லது ஸ்கூலால. ஓ லெவல் இல்லாம கூட நீங்க ஏ லெவல் செய்யலாம். கோஆர்டினேட்டர் என்ன மொபைல் நம்பர் போடல இன்னும் நீங்க கோஆர்டினேட்டர். ஓ லெவல் இல்லாம கூட நீங்க ஏ லெவல் செய்யலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஆகவே நீங்க பலச பத்தி கதைக்காதீங்க. இப்ப நீங்க ஏ லெவல் கிரேட் 11 ஏ லெவல் இருக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். நீங்க விருப்பின பாடத்தை சூஸ் பண்ணுங்க, விரும்பின சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப அடுத்ததுக்கு நாங்க வருவோம். உங்களோட ஆஃப்டர் ஏ லெவல் முடிச்சிட்டீங்களா? ஏ லெவல் முடிச்சிட்டீங்களா? இப்ப உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆர்ட்ஸ் 4 மாசத்தை கூட படிக்கலாம். சூப்பர். 4 மாதத்துல ஆர்ட்ஸ் படிச்சு 3 பி எடுத்தாலும் இருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல 4 மாசத்துல ஆர்ட்ஸ் படிச்சுக்கிற பாத்தீங்களா? யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அது யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஐ தாட் நாட் டு டு ஏ லெவல் படிக்காம டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு. ராங். ஏ லெவல் படிக்காம நீங்க டீச்சரா வர முடியாது. அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்க ஏ லெவல் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் தர மாட்டாங்க உங்களுக்கு. சோ தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏ லெவல்ல ஏதாவது 3 படத்தை போட்டுக்கொள்ளுங்க. வெரி குட், குட் கொஸ்டின். இப்ப பாத்தீங்களா, இந்த விஷயங்கள் கதைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்க வருவது. ஆர்ட்ஸ் டீம்ல டாக்டர் இன்ஜினியரா எப்படி? எஸ், பாசிபிள். ஆர்ட்ஸ்ல 3 பாடத்துல 2CS. ஆர்ட்ஸ் டாக்டரா வாரத்துக்கு உங்களுக்கு தேவை 2CS.
பயோ படிச்சு 2CS எடுத்தால் இலங்கையில டாக்டரா வரலாம். இலங்கை அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வரலாம். ஆர்ட்ஸ் படிச்சு 2CS எடுத்தால், சரியா, நீங்க பெலாரஸ்ல, பாகிஸ்தான்ல, ஆஸ்திரேலியாவுல, துருக்கியில, மலேசியாவுல போயிட்டு நீங்க MBBS முடிக்கலாம், MD முடிக்கலாம். சரியா, மத்த பயோ படிச்சவங்களுக்கு 6 வருடம் சொன்னா உங்களுக்கு 7 வருடம், ஒரு 1 இயர் கூட படிச்ச பிறகு இலங்கையில வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய முடியாது, ஆனால் கன்சல்டன்டா பிரைவேட்ல வேலை செய்யலாம். வெளிநாடுகள்ல எந்த நாட்டிலையும் நீங்க மைக்ரேட் ஆகலாம் டாக்டரா. பாத்தீங்களா எவ்வளவு விஷயங்கள் நீங்க இதுல தெரிஞ்சு கொள்றீங்க. அப்படி படிச்சவங்களோட டேட்டா பேஸ் ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. நம்பர் இன்னும் அனுப்பல எங்களோட ஸ்டாஃப், அந்த அனுப்பியிருக்கிறாங்க, எங்களோட நம்பர் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நீங்க அதுல நீங்க கதைச்சு கொள்ளுங்க. இமெயில் தனிப்பட்ட கேள்விகளை நீங்க அதுல கேட்கலாம். Can you advise me to do how to study for O level? OL எப்படி படிக்கிறதுக்கு அட்வைஸ் நான் தர மாட்டேன். ஏன்னா நீங்க படிக்கிறத மிஸ் பண்ணாது, அதுக்கு நான் வேற ஒரு லெக்சர் தருவேன். நீங்க O லெவலே படிக்காட்டி அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படி சொல்லாதீங்க. O லெவல் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. O லெவல் படிக்காம என்ன மாதிரி A லெவல் படிக்க போறீங்க, எப்படி யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்க. சோ ஃபோக்கஸ் பண்ணி O லெவல படிங்க. உங்களோட குடும்பத்துல எதிர்காலம் உங்களோட கையில இருக்குது. உங்களோட தங்கச்சி தம்பியோட எதிர்காலம் உங்களோட கையில இருக்குது. நீங்க நல்ல தொழில் எடுத்து, நல்ல ஜாப் எடுத்து, நல்ல லெவலுக்கு வருவீங்களா இருந்தால் உங்களோட பிள்ளைகளை நீங்க உங்களோட குடும்பங்களை நீங்க நல்ல நிலைமை கொண்டு வரலாம். உங்களோட உம்மா வாப்பாவை ஹஜ்ஜிக்கு அனுப்பலாம், வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா உங்களோட மாத சம்பளம் 10 லட்சம். ஆகவே எப்போதுமே நல்ல போக்கஸோட ஒர்க் பண்ணுங்க, நல்ல ஒரு எதிர்கால லட்சியத்தோட ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது. அடுத்தது, நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்து, அரசாங்கத்து தொழிலுக்கு அப்ளை பண்ணாதீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கை நாசமா போய்த்திரும். எப்போதுமே தனியார் துறையை போக்கஸ் பண்ணுங்க, வெளிநாட போக்கஸ் பண்ணுங்க. உங்களால இலங்கையில மாதம் 10 லட்சம் ரூபாய் உழைக்க முடியுமா அரசாங்கத்து தொழில? முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் தனியார் துறையில மாதம் 10 லட்சம் எடுக்கிறார்கள் இருக்கிறாங்க, மாதம் 15 லட்சம் இருக்கிறாங்க. சரியா, அதனால அரசாங்கத்து தொழில் தான் நான் செய்ய போறேங்கிற மைண்ட் செட்டை உங்களோட தலையிலிருந்து தூக்கிடுங்க. உங்களோட பெரிய பெரிய அம்பிஷனை நீங்க உருவாக்குங்க. சயின்டிஸ்டா வாரது, புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, ஆண்டர்பிரனர், அதாவது நான் ஒரு தொழிலதிபரா வரணும், தொழில்துறையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட புதிய உற்பத்திகளை கண்டுபிடிக்கணும். வெஜிடபிள் செய்யற அக்ரிகல்ச்சர் துறையில சாதனை படைக்கணும், வித்தியாசமான டெக்னாலஜிகளை நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களோட இந்த ப்ரோக்ராம்ல இருங்க. உங்களோட எண்ணங்களை அப்படியே வச்சுக்கொள்ளும். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு A லெவல் தேவையான ஒருத்தர் கேட்கிறார். ரைட், உங்களுக்கு வெளிநாட்டுல போயிட்டு உங்களுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு, ஒட்டகம் மேய்க்கிறதா இருந்தால் உங்களுக்கு A லெவல் தேவையில்லை. சரியா, A லெவல் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கடையில போயிட்டு என்ன செய்யலாம், வந்து ஒரு சேல்ஸ்மேனா வேலை செய்யலாம், கிளீனர் வேலை செய்யலாம், ஹோட்டல்ல வேலை செய்யலாம். ஆனால் சம்பளம் கிடைக்காது, முன்னுக்கு வர முடியாது. பட் A லெவல் இருந்தால், நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, தனியார் நிறுவனங்கள்ல டிகிரி படிக்கலாம். டிகிரி இருந்தால் உங்களோட சம்பளம் டபுள். வெளிநாட்டுல டிகிரி இருக்குமா இருந்தால் உங்களோட சேலரிஸ் டபுள். அதனால A லெவல் இல்லாட்டி, இப்ப நீங்க A லெவல் செய்ய ரொம்ப லேட் ஆகிட்டு சொன்னா விட்டு போடுங்க, அடுத்த ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் உங்களுக்கு செய்ய முடியுமா இருந்தால் செஞ்சு கொள்ளுங்க, முடியுமா இருந்தா செஞ்சு கொள்ளுங்க. ஆகவே A லெவல் படிச்சு டிகிரி முடிச்ச வரையும் OL இல்லாதவரையும் வச்சு கொண்டீங்களாக்கும். A லெவல் முடிச்சு டிகிரி செஞ்சு அந்தந்த கோர்ஸ் செஞ்சவர் லைஃப்ல அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தொழில, ஜாப்ல ப்ரமோஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. குவாலிஃபிகேஷன் குறை இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப்பும் நார்மல் ஜாப் தான் கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் ஹையா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் வந்து பெரிய லெவல்ல இருக்கும். நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல வைஃப் கிடைக்கும். படிச்ச ஹஸ்பண்ட், படிச்ச வைஃப் கிடைக்கும். நீ குவாலிஃபைட் இல்லையா, உங்களுக்கு நார்மலா ஒருத்தர் தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த ஐடியா வேற இருக்குது.
மெடிசின் யூனிவர்சிட்டிக்கு போக என்ன பயோஸ்ட்ரீம்ல 2 2C, அதாவது நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போறதா இருந்தால் இலங்கையில உங்களுக்கு Z ஸ்கோர் டாப்பா இருக்கணும். உங்களுக்கு மெடிசின் ஃப்ரீயா போயிட்டு படிக்கிறது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நிறைய கேம்பஸ் இருக்குது அதுல. ஆனால் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு 2CS இருந்தால் பிரைவேட்ல போயிட்டு முடிக்கலாம். கிளியர் அவங்க சொல்றது 2CS இருந்தால் பிரைவேட்டா போயிட்டு மெடிசின் முடிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். 2CS இருந்தால் டாக்டர் வரையில அதான் நான் சொல்ல வந்தேன். சாரியா எனக்கு விளங்குது. நீங்க டாக்டர் வரணும் Z ஸ்கோர் எடுத்து நிறைய 3A எடுத்து நிறைய மார்க்ஸ் எடுத்து பெரிய கஷ்டமான வேலை. ஆனால் உங்களோட பண வசதி இருக்குமா இருந்தால் 2CS இருந்தா இலங்கையில சில நிறுவனங்கள் பிரைவேட்டாவும் மெடிசின் வைக்கிறாங்க. வெளிநாட்டிலையும் நீங்க காசு கொடுத்து படிச்சு ஒரு 6 வருஷத்துல நீங்க டாக்டரா வரலாம். ரைட். A லெவல் செய்ய சைக்காலஜி கவுன்சிலர் A லெவல் செய்யாம சைக்காலஜி கவுன்சிலர் ஆக இயலுமா? HND கம்ப்ளீட் பண்ணிரை ஏலும். A லெவல் செய்யாம சைக்காலஜி கவுன்சிலர் வரலாம், நோ ப்ராப்ளம். ஏன் அது நீங்க A லெவல் இல்லாம HND படிச்சு டிகிரி படிச்சு வரலாம். துபாய் வைத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணு ஏலும் ஆகுமா? துபாயில போயிட்டெல்லாம் உங்களுக்கு டிகிரி படிக்க இயலாது. ஏன்னா துபாயில டிகிரி படிக்கிற இலங்கையில டிகிரி படிச்சீங்களாக்கும் 5 லட்சம், துபாயில டிகிரி படிச்சால் 45 லட்சம். சோ யாருமே துபாயில போயிட்டு டிகிரி படிக்கிறது இல்ல. என்ன தெரியுமா பண்றாங்க? துபாயில ஒர்க் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல ஸ்ரீலங்கால படிப்பாங்க. இலங்கையில கல்வி தரம் ரொம்ப கூட, கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப குறை. அதனால அதிகமா நீங்க பாத்தீங்களாக்கும் மால்டீவ்ஸ்ல இருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட் ஸ்ரீலங்கா வந்து படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இங்க வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப குறை. அதனால யாருமே துபாய் சவுதியில போயிட்டு படிக்கிறது இல்லை. அங்கெல்லாம் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால இலங்கையில அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இலங்கையில இருந்து நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா. மெட்ஸ், ஐயோ இதெல்லாம் இந்த மெட்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் இந்த கேள்வி கேட்குறீங்களே. I am interested in psychiatrist field, so how to start journey? நீங்க சைக்காலஜிஸ்டா வாரதுங்கிறது ஒரு துறை. இதுல நான் வேற துறைகளை பத்தி கதைச்சாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? உங்களோட தம்பி தங்கச்சி நானா மைனா மச்சான் மைனி இவங்களுக்கு சரி நீங்க ஐடியா கொடுக்க வேண்டி வரும். விளங்குதா? தயவு செய்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாது. டோன்ட் சே தட் ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அப்படியே எனக்கு நீங்க ஐ டோன்ட் நோன்னு சொல்லும் பொழுது உங்களை ஏமாத்திடுவோம். நிறைய பேர் உங்களை வந்து பொய்யலாம் சொல்லி உங்களை சீட் பண்ணிடுவாங்க. ஸோ யாராவது உங்களை சீட் பண்ணா நீங்க தான் சீட்டர். சீட் பண்ணவர் சீட்டர் இல்லை, அவரோட பிசினஸ்ல உங்களை ஏமாத்திட்டு போயிட்டார். ஸோ சைக்காலஜிஸ்ட் ஒன்று இருக்குது, சைக்காட்ரிஸ்ட் ஒன்று இருக்குது. சைக்காட்ரிஸ்ட் யார் தெரியுமா? MBBS படிச்சு உளவியல் துறையில ஸ்பெஷல் பண்ணவர் சைக்காட்ரிஸ்ட். ஸோ நீங்க மெடிசினுக்கு போனா டாக்டரா போனா MBBS முடிச்சால் MD முடிச்சுட்டு 1 இயர் சைக்காட்ரி உளவியல் படிச்சால் நீங்க சைக்காட்ரியில ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட். ஸோ நீங்க சைக்காட்ரிஸ்டுக்கு மருந்து கொடுத்து மருந்து டேப்லெட் எழுதி கொடுக்கலாம். சைக்காலஜிஸ்ட்ங்கிறது வேற. அது என்னது? அது உளவியல், மருந்து கொடுக்கல, டேப்லெட்ஸ் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஸ்கில்ல யூஸ் பண்ணி, இப்ப நாங்கெல்லாம் சைக்காலஜிஸ்ட் மருந்து இல்லாம வேண்டிய ஒரு நோயை குணப்படுத்திடுவோம். மருந்து டேப்லெட்டை இல்லாம வேண்டிய ஒரு நோயை, சின்ன நோயை சொல்றேன். ஹார்ட் அட்டாக்கை பத்தி கேட்டுறாதீங்க. அதிகமான நோய், தலைவலி, இடுப்பு வருத்தம், கால் வருத்தம், அந்த வருத்தம், இந்த வருத்தம், 25 வருஷமா தலை வருத்தம், 8 வருஷமா தோள்கட்டை தூக்க இயலாது, அப்படி நிறைய இருக்குது. எலும்பேலா இருக்க இயலாது, இருந்த எலும்பேலாது, இதெல்லாம் கிளியர் பண்ணிக்குவோம். எந்த ஒரு மருந்து மாத்த, யோசனை, டிப்ரெஷன், மனவியாதி, டென்ஷன், இதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஆகவே அதான் உங்களுக்கான அந்த கேள்வி. ரைட். பிரைவேட் கேம்பஸை பத்தி பிளீஸ் என்கிட்ட இப்ப இதுல கேட்காதீங்க. அதில் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட கேள்வியில் அது போடுங்க. நான் அதை பத்தி நான் சொல்றேன். ஃபைன், ஓகே. இப்ப நான் அடுத்ததுக்கு வருவோம். ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2030ஆம் ஆண்டு என்னென்ன துறைகளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படி கேட்காதீங்க. எல்லா துறைக்கும் டிமாண்ட் இருக்குது, எல்லா துறையும் டிமாண்ட். ஒரு சில துறை டிமாண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல கூகுள்ல போட்டு இருந்தாலும் அதையும் நீங்க சேலஞ்சா செய்யலாம். விலகுதா? அப்ப நீங்க படிக்கிற துறையில முக்கியமாக ஐடியை மறந்துடாதீங்க.
ஐடி எல்லாத்துலயுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். இதுல இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு இமெயில் அனுப்ப தெரியாதா, உங்களுக்கு ஜாப் இல்ல, உங்களுக்கு ஒண்ணுமே செய்யணும். உங்களுக்கு இன்டர்வியூ ஒன்றா இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்ண முடியுமா? உதாரணமா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு எம்ப்ளாயி, என்கிட்ட ஜாபுக்கு வரீங்க. ஹாய், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? எஸ், கேன் யூ டெல் மீ அபவுட் யுவர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்? Yes, sir. My name is I'm Amanda. I have done my course at Witches College, and I have my currently I'm following my degree. And I have done my schooling at this school, and I have completed my bachelor's degree in psychology, and I have 7 years of experience. And so I'm very much interested in this job. Okay, if I give you this job, how you will achieve, how you will succeed, how you will help me in my career, in my college? Yes, sir, definitely I will help you because I have learned some skills and knowledge in psychology. I can teach psychology, and also I can able to do student counseling. அப்படியெல்லாம் உங்களால கதைக்க முடியுமா? உங்களுக்கு ஜாப் இருக்கு. அப்படியெல்லாம் கதைக்க முடியாதா? ரெடி ஆகுங்க. ஏலாது. உங்களுக்கு சேலஞ்ச ஃபேஸ் பண்ண முடியாது. சாதாரணமான ஒரு தொழில் உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் முடியாத ஸ்டூடெண்ட் இம்மீடியட்டா இங்கிலீஷ் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண. எங்கேயாவது உங்களோட ஊர்ல நல்ல ஒரு இடத்துல இங்கிலீஷ் கோர்ஸ். அது எப்படிப்பட்ட இங்கிலீஷ் கோர்ஸ்? கிழமையில் 5 நாள், கிழமையில 4 நாள், மறந்துடாது. 3 மாதத்தில் இங்கிலீஷ், 2 மாதத்தில் இங்கிலீஷ், இதெல்லாம் சரி வராது. ரீடிங், ஸ்பீக்கிங், பேச்சு திறன் அப்படின்ட்டு இப்ப நிறைய யூடியூப் லிங்க் இருக்குது. யூடியூப்ல படிங்க, ஃபாரினரோட கதைங்க, யூடியூப்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாக யூ கேன் இம்ப்ரூவ் இங்கிலீஷ். ஆகவே லைஃப்ல முதலாவது விஷயம் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். முதலாவது விஷயம் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இரண்டாவது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டும் மிக மிக முக்கியம். உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிசைனிங் செய்ய தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு அவ்வளவுதான், கதைச்சி வேலை இல்லை. இது மாதிரி ஒரு டிசைனிங் உங்களுக்கு செய்ய தெரியுமா? கொரோட்லோ போட்டோஷாப்ல தெரியாதா? வேலை இல்லை. சோ இதுவும் மிக மிக முக்கியம். அப்ப என்ன செய்யுங்க, உங்களோட கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல கிராஃபிக் டிசைனிங் பண்ணிக்கொள்ளும். டீச்சரா தேவை, டீச்சரா வர போறீங்களா? ஐடியும் தேவை. சவுதி, துபாய், கட்டார்ல ஒரு டீச்சருக்கு சம்பளம், குறைஞ்ச சம்பளம் 1,50,000, கூடிய சம்பளம் 3 லட்சம். யூகே, ஆஸ்திரேலியாவில் ஒரு டீச்சர் சம்பளம் 8 லட்சம், 8 lakhs. ஆனால் you should able to speak and teach in English. ஆங்கிலத்துல படிச்சு கொடுக்கும். சில ஆட்கள் என்கிட்ட கேட்பாங்க, தமிழ் மீடியம்ல இல்லையா சார் இந்த கோர்ஸ்? நான் சொல்றது, தமிழ் மீடியத்துல கோர்ஸ் முடிச்சு இந்தியாவுக்கு போங்க வேலைக்கு, தமிழ்நாட்டுக்கு போங்க வேலைக்கு. எங்கேயும் வேலை கிடைக்காது. உங்களோட சர்டிபிகேட்ல தமிழ் எழுத்து வந்தாலே வெல்டி இல்ல. உங்களோட சர்டிபிகேட்ல மீடியம் தமிழ்னு வந்தாலே வெல்டி இல்ல, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே ஓரளவு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணி, இப்ப எங்கட காலேஜ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும், அதுக்கு நாங்க சொல்றது தங்கிலீஷ் தான் நடக்கும். அப்படின்னா இடையில தமிழ், இடையில சிங்களம், இடையில இங்கிலீஷ், அதெல்லாம் போட்டுதான் படிப்பீங்க. ஆனா மீடியம் இங்கிலீஷ்ல சர்டிபிகேட் கொடுக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜை பத்தி கதைக்கும் போதே அங்க எனக்கு ஸ்கிரீன்ல வருவது என்ன மொழி கதைக்கிறீங்கன்னு சொல்லு. ரைட், கிளியர் தானே இப்ப உங்களுக்கு? ரைட். ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கம். அப்ப நீங்க கேட்க வேணாம், சார் எனக்கு எந்த துறையில போனா சார் அதிகம் சம்பாதிக்கலாம், கேட்காதீங்க. எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ அந்த துறையில போனால் அந்த துறையை நீங்க இன்ட்ரெஸ்டா படிச்சு கொண்டு வேலை செய்யணும். உதாரணமா நாங்க அதிகமான டீச்சர்ஸை பாக்குறோம். என்ன தெரியுமா? எதிர்பாராம டீச்சரா வந்துட்டாங்க. இவங்க தான் எங்களோட வாழ்க்கையை நாசமாக்குன ஆட்கள். எதிர்பாராம பாதார விதமாக டீச்சரா வந்து அவங்க படிச்சு கொடுக்கறது விருப்பத்துல இல்ல, வெறுப்புல அடிக்கிறது, ஏசுறது, திட்டுறது, பயங்காட்டுறது, கம்பேர் பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது,
எல்லாம் அந்த டீச்சர்ஸ். ஆனா ஒரு சில டீச்சர்ஸ் அவங்க வந்தது யூனிவர்சிட்டி கிடைச்சது போக இல்லை. ஆனா டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்கு போயிட்டு டீச்சரா வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட பேஷன் டீச்சிங், அவங்க விருப்ப டீச்சிங். நல்லா படிப்பிப்பான், நல்லா படிப்பிப்பான். இறக்கமா, அன்பா, கவலைப்படாத மகளே, கவலைப்படாத மகனே, உன்னால முடியும், நீ பாஸ் பண்ணுவா. சில டீச்சர் சொல்லுவாங்க, கேர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கெல்லாம் எங்கடா பாஸ் பண்ண போறீங்க, உங்களால முடியுமாடா, பெரிய முட்டையை தான் நீ கொண்டு வருவா. இப்படி சொன்ன எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதனால ஒரு நாளும் டீச்சிங் துறைக்கு வர ஆட்களுக்கு நாங்க எங்கட கேம்பஸ்ல டீச்சிங் கோர்ஸ்ல நாங்க சொல்லி கொடுக்குறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். வீக்கான பிள்ளைய நாங்க 2-3 வார்த்தை பாசிட்டிவா கதைச்சா பாஸ் ஆக்கலாம். வீக்கான குழந்தை படிக்கிறாவே இல்ல, 2-3 வார்த்தை பாசிட்டிவா கதைச்சால் அவளை மாத்தி எடுக்க டெக்னிக் இருக்கு. ஓகே, சோ அதிக எந்த துறை என்று கேட்காதீங்க. தயவு செய்து பைலட்டா வரணுங்கிற ஆசைய உங்களோட மனசுல போடாதீங்க. பெற்றோர் இருந்தா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பைலட்டா செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? பைலட்டா உங்களுக்கு ஆகுறதுக்கு அநியாயமா இலங்கையில உள்ள பல நிறுவனங்கள் உங்கள்ட்ட இருந்து 1 கோடி 1.5 கோடி ரூபாய்களை வாங்குறாங்க பைலட் கோர்ஸ். பிளைட்டை நீங்க ஓட்ட முடியாது, உங்களுக்கு தருவாங்க டிரான்ஸ்போர்ட், அதாவது வந்து பேசஞ்சர் பிளைட் இல்ல, கார்கோ பிளைட். உங்களோட வாப்பா உங்களை நம்பி ஒரு மோட்டார் பைக்கிஸ்ல தரமாட்டார் ஓட்டுறது. எப்படி 300 பேர் கொண்ட விஐபியை கொண்ட பிளைட்டை உங்களோட தருவாங்க? நோ சான்ஸ். ஆகவே பைலட்டா வாரங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட ஊர்ல யாரும் மீக்கிறாங்களா பைலட்? யோசனை பண்ணி பாருங்க. வெரி ரேர். அமைச்சர் மவன், அந்த மினிஸ்டர் மவன், இந்த மினிஸ்டர் வந்து அப்படி வாரது. ஆகவே அடுத்தது உங்களுக்கு நீங்க எங்க இறந்து போவீங்கன்னு சொல்ல தெரியாது. பைலட்டா இருந்தா ஒவ்வொரு நாடுகள் குடும்ப கோத்திரம் கிடையாது, குடும்ப ஃபங்க்ஷன் கிடையாது, குடும்பத்தோட உறவு கிடையாது, குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாது, எங்கேயோ ஒரு நாட்டுல எங்கேயோ நீங்க செத்து போய்த்துருவீங்க. சோ தயவு செய்து நல்ல துறைகளை சூஸ் பண்ணுங்க. சமூகத்துக்கும் நீங்க சூஸ் பண்ற துறை பிரயோசனம் மாதிரி 4 பேரை உங்களால பயனடையணும், 10 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கணும், அவனோட குடும்பம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், உங்களோட கையேந்தி உங்களுக்காக நன்றி சொல்லணும். அப்படியான துறைகளை உருவாக்குங்க. சமூகத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் பயன்பெறக்கூடிய துறைகளை சூஸ் பண்ணும். சல்லி உழைக்கிறது மட்டும் நோக்கம் அல்ல, பணம் அதாவது நீங்க லோயர்ஸ் பார்த்திருப்பீங்க. சில லோயர்ஸ் இருக்கிறாங்க, கோர்ட்ஸ்ல கேஸ் இல்ல, அவங்களுக்கு வெளியே நிற்பாங்க. யாரும் வந்தா என்ன விஷயம், கேஸா வழக்கா, இங்க வாங்க இங்க வாங்க, உங்களை அந்த பேமெண்ட்ல கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி கஸ்டமரை தேடுவார். ஆனால் சில லோயர் சீக்கிராங்க மீட் பண்ணவே முடியாது, கேஸ கொடுக்கவே முடியாது. ஏன் இப்படி பிஸி? ஒரு தடவை கோர்ட்ல ஏறதுக்கு 10 லட்சம், ஒரு தடவை கோர்ட் ஏறதுக்கு 5 லட்சம், கேஸ முடிக்கிறதுக்கு 50 லட்சம். டேலண்டட் லோயர்ஸ். அது மாதிரி நீங்க எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில நீங்க திறமையா சாதிக்கும், டிஃபரெண்டா யோசிக்கும், மாத்தி யோசிக்கும், நிச்சயமா உங்களுக்கு அந்த துறையில பெஸ்டா வரலாம். வளமையா நானும் ஒரு டீச்சர், நானும் ஒரு ஹேண்ட்பேக், நானும் ஒரு என்ஜினியர், நானும் ஒன்று சொல்லி சும்மா வளமையா 1000ல் ஒருத்தனா இல்லாம நீங்க லட்சத்துல ஒருத்தரா வெளியே வரணும். இதுதான் எங்களோட நோக்கம். இப்படிதான் நாங்களும் எங்களோட கேம்பஸ்ல எவ்வளவு விஷயங்களை ட்ரை பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்கள மாத்தி எடுக்கணும், சேஞ்ச் பண்ணணும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல வளமை எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காம நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். ஸோ இதுதான் ஃபியூச்சர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட பெரிய பெரிய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குமா? உங்கள்ட்ட பெரிய பெரிய கேள்விகள் இருக்குமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டைம் இல்லை நிறைய பேசுறதுக்கு. இதுல ஒருத்தர் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறாரு, சரியா? என்ன போட்டிருக்கிறாரு? அவர் அனுபவத்துல போட்டிருக்கிறார் தெரியாது, நல்ல மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறாரு, போயிட்டு போல கீழே. பைலட் ஈக்குவல் டு ஹார்ட் ஒர்க் பிளஸ் வேர்ஸ்ட் அப்படிங்கிறார். பைலட்டா வரதா இருந்தா ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, வேர்ஸ்ட். ஹார்ட் ஒர்க் எல்லாம் விடுங்களேன், சல்லி அநியாயம் வாப்பாட. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேரு பைலட் கோர்ஸ் இலங்கையில முடிச்சு, துபாயில முடிச்சு,
சைனாக்கு போயிட்டு பைலட் லைசன்ஸ் எடுத்து இன்றைக்கு வாப்பாட இரும்பு கடையில ஹார்ட்வேர்ல உட்கார்ந்துக்கிறது. ஸோ கேர்ஃபுல். நீங்க சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூஸ் பண்றதுங்கிறது எங்கட கேம்பஸை பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எங்கட கடைசியில இது வந்து எங்கட கேம்பஸுக்கான ஒரு ப்ரொமோஷனை போயிடும். நீங்க எங்கட அமேசான் காலேஜ் அமேசான் கேம்பஸ் சம்பந்தமா ஃபேஸ்புக்ல அதுல இதுல பாருங்க. என்ன டார்கெட், இந்திய வகுப்போட டார்கெட் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அனுப்புறது. அகாடமிக் இதுல கோஆர்டினேட்டர் இருக்கிறீங்க, ப்ளீஸ் பண்ணி எங்கட ஸ்கில் பிளஸ் வாட்ஸ்அப்ல இந்த வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பும். கோஆர்டினேட்டர் இதுல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. இதுல நாங்க 2 மாதத்துக்கு இது பற்றி வித்தியாசமான தலைப்புகளை கதைக்கிறோம். வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாள் ஒவ்வொரு மணித்தியாலும் வித்தியாசமான தலைப்பு. கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், சுய தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றது, ஜாபுக்கு அப்ளை பண்றது, ஒவ்வொரு தலைப்புக்கெல்லாம் ஒவ்வொரு மணித்தியாலும் நடக்கும். ஸோ அந்த லிங்கை இப்ப எங்கட கொஞ்சத்துல எங்கட அகாடமிக் அனுப்புவாங்க. அதுல ஜாயின் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அதுல அந்த கிளாஸ் வகுப்புட அந்த ஸ்கில் பிளஸ் வகுப்புட முதல் நாள் தான் இன்றைக்கு. ஆக இப்ப இதுல உங்களுக்கு எவ்வளவு விஷயம் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க. இதெல்லாம் அதிகமான டீச்சர்ஸுக்கு தெரியாது. ஏது நான் குறை சொல்லல, அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதிகமான டீச்சர்ஸ் ஒரு வட்டத்துக்குள்ள, அதை விட்டு அவங்க வெளியே போறது இல்லை. ஸ்கூல் முடிய டயர்ட், அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ், அதுக்கு ஒரு வீட்டு வேலை, அதுலயே அவங்க டைம் போயிடும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு நாளும் அரச ஜொப்ப யோசிக்காதீங்க, உங்களை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. யாராவது கவர்மெண்ட் ஆட்கள் இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், யதார்த்தம். ரைட், அடுத்து நாங்க வருவோம். என்ஜினியர் ஐடில பேசிக் ஐடி கட்டாயம் தேவை. அடுத்தது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இன்டீரியர் டிசைன் லேடிஸ், லேடிஸுக்கான கோர்ஸை பார்ப்போம். நீங்க மெடிசின் கிடைக்க இல்லையா, நீங்க சைக்காலஜி ஃபீல்டுக்கு வாங்க. யூ கேன் பி a சைக்காலஜிஸ்ட், பெஸ்ட் ஃபீல்டு. நல்லா உழைக்கலாம், மைண்டுக்கு ரிலாக்ஸ், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், ஆரோக்கியமா மக்களை வாழ வைக்கலாம். சைக்காலஜிஸ்ட். லேடிஸுக்கான கோர்ஸ் இன்டீரியர் டிசைன். அதனால இன்டீரியர் டிசைன், இந்த டிசைன் ஹூட் டிசைன் பண்றது, மேல ஹூட் டிசைன் பண்றது, இந்த பின்னுக்குள்ள டிசைன், சோஃபா டிசைன், அதுக்கு பிளான் கீறி நல்ல இன்கம். ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சா ஒரு 5 லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மந்த்துக்கு ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சீங்களாக்கும் 5 லட்சம் கிடைக்கும் இன்கம். இன்டீரியர் நல்ல ஃபீல். அடுத்தது லோ காலேஜும் ஓகே, உங்களுக்கு மெடிசினும் ஓகே. அந்த இதுக்கெல்லாம் போவாதீங்க. தயவு செய்து நர்சிங்க சூஸ் பண்ணாதீங்க. ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நர்சிங் சூஸ் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, இன்னொருத்தரோட புண்ணுக்கு மருந்து போடுறது, இன்னொருத்தரோட கையை மசாஜ், பிசியோதெரபிஸ்ட் இன்னொருத்தரோட காலையும் கையையும் மசாஜ் பண்றது வேணாம். அதை விட நீங்க எக்யூபஞ்சர் டாக்டரா வாங்க, ஹோமியோபதி டாக்டரா வாங்க. ஏலவல்ல 3 S தான் தேவை. ஏலவல்ல 3 S தான் தேவை. எக்யூபஞ்சர் டாக்டரா வாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹோமியோபதி டாக்டரா வாங்க. வெளிநாட்டுல போயிட்டு ஆயுர்வேத டாக்டரா வாங்க. அல்லது பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட், மெடிக்கல் லேப்ல எம்எல்டி வாங்க, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ரே பிடிக்கிற எக்ஸ்ரே டெக்னீஷியன், அதெல்லாம் போகாதீங்க. கொஞ்சம் நீங்க சூஸ் பண்ற துறை முதலாவது கொஞ்சம் நல்லதை சூஸ் பண்ண. நம்பர் 1 பெஸ்ட், அது சரி வர இல்லையா பரவாயில்லை. நம்பர் 2 முதலாவது பெஸ்ட். லாஜிஸ்டிக் நல்லம், HR மேனேஜ்மெண்ட் நல்லம், மேனேஜர் நல்லம், டைரக்டர் நல்லம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன், எம்பசில வேலை செய்யறது, எம்பசிகளுக்குள்ள வேலை செய்யறது, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். டீச்சர் ஓகே நல்லம், டீச்சர், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர், வேற ஏதாவது இருந்தா நீங்க அதுல போடுங்க. நிறைய ஃபீல்டு இருக்குது. ஆர்கிடெக்சர் நிறைய ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஓ லெவலே படிச்சு இல்ல சார், ஓ லெவலே ஃபெயில் சார், ஓ லெவல் 2 S சார். உங்களுக்கு இருக்கிற கோர்ஸ் தான் ஏசி டெக்னீஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
ஏசி டெக்னீஷியன், வெல்டிங் டெக்னீஷியன், கார்பெண்டர் டெக்னீஷியன், நல்ல கோர்ஸ் வெளிநாட்டுல. ஆனா அந்த ஹை லெவலுக்கு சம்பளம் எடுக்கல, ஓரளவு மேனேஜ் பண்ண. ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் பெஸ்டானு கேட்காதீங்க, அப்படி சொல்ல. நாங்க சைக்காலஜிஸ்ட், நாங்க ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினை பெஸ்ட் சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம், சைக்காலஜி தான் பெஸ்ட். ஒரு லோயர் கிட்ட என்ன சொல்லுவாரு, லோ தான் பெஸ்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பெஸ்ட். ஆகவே அவர் துறை அவருக்கு நல்லது. ஸோ எதை பெஸ்ட் சொல்லி கேட்காதீங்க, எல்லாமே பெஸ்ட் தான். அடுத்தது, நீங்க ஒரு கோர்ஸ் துறை மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபீல்டையும் நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளலாம். உதாரணமா நான் சைக்காலஜில மிச்ச காலம் இருக்கிறேன். புதுசா நான் எல்எல்பி முடிச்சுட்டு லோயரா வரப்போறேன். அப்ப என்னோட ஃபீல்ட் ரெண்டு. சைக்காலஜி என் ஆத்ம திருப்திக்காக வேண்டி, நோயாளிகள் பேஷன்ஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியர் ஆகுது. அது என்னோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஹாபி அல்லது பேஷன். லோ ஏர்ன் பண்றது, உழைக்கிறது. அது மாதிரி நீங்க ரெண்டு ஃபீல்ட சூஸ் பண்ணவும் மேலும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தலையை போட்டு உடைக்கிற கோர்ஸ். ஏஐ நல்ல ஃபியூச்சர் இருக்குது, ஆனால் அதுக்கு நீங்க நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா லேசான வேலையில அதுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், ஏஐ படிக்கலாம். யாரோ ஒருத்தர் அடிக்கடி பெஸ்ட் ஜாப் இன் மெடிசின் கேட்கிறாங்க. பெஸ்ட் ஜாப் இன் மெடிசின் அப்படி கேட்காதீங்கம்மா. நான் சொன்னேனே, டாக்டரா வர்றது மெடிசின் உள்ளுக்குள்ள, டாக்டரா வர்றது பெஸ்ட். நீங்க சொல்லுங்களேன், பார்மசிஸ்டா என்ன செய்ய போறீங்க? எந்த பார்மசியில பார்மசிஸ்ட் வேலை செய்யறாரு? எல்லா பார்மசிலையும் ஓஎல் ஏஎல் படிக்காத பொடியமாரும் படிச்ச பொடியமாரும் வேலை செய்யறான். யார ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் இல்ல. பார்மசிஸ்டுக்கு சவுதி, துபாய், கட்டார்ல ஃபியூச்சர் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இல்ல. ஸ்ரீலங்காவில் இப்ப புதிய கல்ச்சர் என்ன தெரியுமா? இப்ப உள்ள யங் ஜெனரேஷன் ஆட்கள் யோசிக்கிறாங்க, நான் ஒரு BMW i7 வாங்கணும், 7 கோடி 7 கோடி. நான் ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டணும், அது கட்டின பிறகுதான் நான் திருமணம் முடிக்கணும். வெரி குட். இது மாதிரி இப்ப இருக்கிற சின்ன சின்ன ஆட்கள், நான் மெரிப்பன முன்னுக்க 10 நாட்டுக்கு டிராவல் பண்ணணும், யூகே, ஆஸ்திரேலியா, கனடாவில் சொந்த காசுல டிராவல் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும். அதுக்கு நீங்க நல்ல ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆகவே மிடில் ஈஸ்ட்ல உள்ள ஜாப், ரைட், மிடில் ஈஸ்ட்லயும் நல்ல ஜாப், அதை பத்தி கதைச்சிட்டேன், நல்ல ஜாப் இருக்கு. ஆனால் மிடில் ஈஸ்ட் போறதா இருந்தா நீங்க டிகிரியோட போங்க. இலங்கையில இருந்து உலகத்திலே உள்ள மனிதன் வாழ்வதற்கு சிறந்த நாடு இலங்கை, மறந்துடாதீங்க. மனிதன் வாழ்வதற்கு சிறந்த நாடு இலங்கை. நான் கிட்டத்தட்ட டில்லி போயிட்டு வந்தேன். டெம்பரேச்சர் 52, செக் பண்ணுங்க கூகுள்ல. டெம்பரேச்சர் 52, 52 டிகிரிஸ். பகலையில யாரும் வெளியே போறது இல்ல. இரவையில 8 மணிக்கு போனால் ரோட்ல அனல் அடிக்குது மூஞ்சில, அப்படி ஹீட். தேங்க் காட், அல்லாஹ்க்கு நாங்க நன்றி சொல்லணும். நம்ம நாடு மரங்கள் நிறைந்த நாடு, டிஃபரண்ட் கிளைமேட். 3 ஹவர்ல நூரெலியா, 4 ஹவர் நூரெலியா, இன்னொரு 3 ஹவர்ல பீச் சைட், இன்னொரு 3 ஹவர்ல காட்டு ஏரியா. இந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. நீங்க எல்லாரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இலங்கையில நீங்க பிறந்ததுக்கு. இது எப்ப தெரியும்? வேற நாடுகள்ல போயிட்டு கஷ்டப்படும் பொழுது, வேற நாடுகள்ல போயிட்டு கஷ்டப்படும் பொழுது நம்ம நாட்டுல வெளியே தெரியும். நம்ம நாட்டுல நாங்க ஒரு நேரம் சாப்பிட்ட சாப்பாடு வேற நாட்டுல கிடைக்காது. ஒரு நேரம் சாப்பிட்ட சாப்பாடு இன்னொரு நாட்டுல கிடைக்காது, தெரிஞ்சுக்கொள்ளும். பர்கர் பண்ணும் பீஸாவும் தான் கிடைக்கும். ரைட். சோ மிடில் ஈஸ்டுக்கு போறதுக்கு முதல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கொள்ளும். ஒரு கம்ப்யூட்டர் சர்டிபிகேட், ஒரு டிப்ளோமா இன் இங்கிலீஷ் சர்டிபிகேட், ஒரு ஐடி சர்டிபிகேட், ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட், ஒரு டிகிரி சர்டிபிகேட். அதே மாதிரி அதிகமா இப்ப வாட்ஸ்அப்ல வருது, அதிகமா வாட்ஸ்அப்ல வருது ஒன் டே ஒர்க் ஷாப், ஒரு நாள் ஒர்க் ஷாப்.
நிறைய வருது தானே. இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. சர்டிபிகேட் வாட்ஸ்அப்லயோ இமெயிலையோ எடுத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? உங்களோட ஃபைலுக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் தேவை. மரதன் சர்டிபிகேட், 100 மீட்டர் சர்டிபிகேட், ஃபுட்பால் சர்டிபிகேட், பரவாயில்லை எடுத்து வைங்க. ஆனால் தொழிலுக்கு மெயின் எதிர்பார்க்கிறாங்க இந்த குவாலிஃபிகேஷன்ஸ். குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கிறோ சம்பளத்தை நீங்க டிஃபைன் பண்ண. எவ்வளவுக்கு ஒன்றுமே உங்களுக்கு இல்லையோ பாஸ் கேட்பாரு, how much you are expecting, எவ்வளவு எதிர் we can give you only $1,000, we can give you only 1,000 dirham பாரு, இவ்வளவுதான் தருவோம் பாரு, 1,000 dirham 1,00,000 ரூபாய். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் டாக்டர் சார், நோ ப்ராப்ளம்னு வந்துடுவீங்க. நீங்க குவாலிஃபைடா இருந்த அவர் உங்கள்ட்ட கேட்பாரு, உங்களோட கதையை பார்த்துட்டு, உங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு, உங்களோட ஃபைலை பார்த்துட்டு, உங்களுக்கு கிடைச்ச அவார்ட், உங்களுக்கு அவார்ட் போட்டோ எல்லாம் ஃபைல போடணும். இதுல பெஸ்ட் அவார்ட், இதுல ஹையஸ்ட் எடுத்தேன், இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண. நீ உங்கள்ட்ட கேட்பாரு, நீங்க தான் எங்கட கம்பெனிக்கு வேணும், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்பாரு. 10 லட்சம் சொல்லுங்க தருவாங்க, 15 லட்சம் சொல்லுங்க தருவாங்க. தெரிஞ்சுக்கணும், நெகோசியேட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஆகவே மிடில் ஈஸ்ட்ல இப்போதைக்கு கத்தார் போகாதீங்க, இப்போதைக்கு கட்டார் போகாதீங்க, வேலைகள் அங்க இல்ல, நிறைய பேர் திரும்பி வராங்க. சவுதி, துபாய் போங்க, ஒமான், குவைத், நோ ப்ராப்ளம். சரியா? அடுத்தது உங்களோட ஊர்ல யாரையுமே ஹவுஸ் மேடா போக விட்டுறாதீங்க. இதுல இருக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தெரியுமா? ஹவுஸ் மேடா போனா அந்த உம்மா அந்த பிள்ளைகளை நாசமாக்குற வழியில விட்டுட்டு போறாங்க. தயவு செய்து ஹவுஸ் மேடா போறதை நிப்பாட்டிட்டு அந்த உம்மாக்கு நீங்க எங்களை கண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இலவசமா ஏதாவது நாங்க ட்ரைனிங் கொடுத்து இலங்கையிலேயே அவங்கள வருமானத்தை வழங்கக்கூட ஒரு ப்ரொஜெக்டை இப்ப நாங்க தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இலவசமான ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அந்த உம்மாவை வீட்டிலேயே ஒரு தொகை காசையும் கொடுத்து அவங்கள சுய தொழில் ஒன்று செய்ய வச்சு அவங்கள அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கான ஒரு திட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்பந்தம் அவங்களோட குரூப்ல நாங்க போடுவோம். அடுத்தது யூரோப் கண்ட்ரிஸ். அதிகமான ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, சார் யூகே போயிடலாதா சார் ஜொப்புக்கு, ஆஸ்திரேலியா போயிடலாம் சார் ஜொப்புக்கு, கனடா போயிடலாம் ஜொப்புக்கு. அந்த நாட்டுல உள்ளவனுக்கே வேலை இல்லை, கனடா உள்ளவனுக்கே தொழில் இல்லை, யூகேல உள்ளவங்களுக்கே வேலை இல்லை. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் இந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன், 6 மாசம் 3 மாசம் நின்று இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் அவங்க பண்ற கஷ்டங்களை. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொன்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. அவங்கள இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் அறிகிறாங்க அந்த நாடுகள். பாவம், இங்க உள்ள டாக்டர் அங்க என்ன செய்யறாரு, இங்க உள்ள லோயர் அங்க என்ன செய்யறாரு, இங்க உள்ள இன்ஜினியர் அங்க என்ன செய்யறாரு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பாவம், ஏதோ கஷ்டப்பட்டு லைஃபை கொண்டு போறாங்க. தயவு செய்து இந்த நாடுகளுக்கு ஜாப் விசா இல்லை, ஸ்கில் விசான்னு ஒன்று இருக்குது, அதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கில் விசா கூகுள்ல போயிட்டு அடிங்க, டிமாண்ட் ஜாப்ஸ் இன் யூகே, டிமாண்ட் ஜாப்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அதாவது டிமாண்ட், அவங்களுக்கு தேவை. யார் தேவை தெரியுமா? கேர் கிவர்ஸ் தேவை. கேர் கிவர்னா முதியவர்களை பராமரிக்கிற ஆட்கள், முதியவர்களை பராமரிக்கிற ஆட்கள், முதியவர். அப்ப இதுக்கு வேகன்சி. அது போறதுக்கு IELTS என்ற ஒரு இங்கிலீஷ் கோர்ஸுக்கு நீங்க 5.5 எடுக்கும். கஷ்டமான வேலை. அப்ளை பண்ணி கூகுள்ல போயிட்டு அப்ளை பண்ணி 2 வருஷம் பிடிக்கும் உங்களுக்கு. ஓரளவு ட்ரை பண்ணி சரி வாரம் ஒரு 5-10 லட்சம் வரை நீங்க போகலாம். கேர் கிவர். அப்ப கூகுள் அடிச்சு பார்த்து அந்தந்த தொழிலை கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. தயவு செய்து காசிகளை அனுப்பிடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் அந்த லிங்கை எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன் இது ஃபோர்ஜரியா, கள்ள வேலையா, உண்மையான வேலையான்னு சொல்லி. கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் கரன்சி, கிரிப்டோ கரன்சி எல்லாம் இன்றைக்கு நிறைய சல்லிகளை ஏமாத்துற கும்பல் எக்கச்சக்கமா வந்திருக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. முதலாவது 5,000 ரூபாய் வாங்குவாங்க, 7,000 ரூபாய் தருவாங்க. 10,000 ரூபாய் வாங்குவாங்க, 14,000 ரூபாய் தருவாங்க 2 மாசத்துல, அது 1 மாசத்துல. 50,000 ரூபாய் வாங்குவாங்க, 70,000 ரூபாய் தருவாங்க. இப்ப நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, எப்படி தெரியுமா? நல்ல லாபம் வருது, வாப்பாட காசு உம்மோட காசு எல்லாம் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுக்க லட்சக்கணக்கு வரும் பொழுது 10 லட்சம் 10 லட்சம் வரக்குள்ள காசியும் இல்ல, ஆளும் இல்ல, ஓடிடுவாங்க. இது மாதிரி ஏமாத்தப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. இதை பத்தி எனக்கு நிறைய தெரியும். இதை பத்தி தனி சப்ஜெக்ட்
நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். கிரிப்டோ கரன்சி ஏமாந்துடாதீங்க. எல்லாமே எல்லாரும் ஃபேக். எல்லாரும் ஃபேக். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. பெரிய அமௌண்ட் கொடுத்தோட எல்லாம் படம் முடிஞ்சது. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு நான் வருவோம். சோ யூரோப் கண்ட்ரிலையும் வேலை இருக்குது, நீங்க போகலாம். ஆனா அதுக்கு அதெல்லாம் நல்ல உங்களோட ஐடியா. முதலாவது குவாலிஃபிகேஷன் எடுங்களேன். அதுக்கு பிறகு ஏதாவது ஃபீல்டு உங்களுக்கு சரி வருமே. அடுத்தது உங்களோட எதிர்பார்க்கிற ஃபீல்டு கிடைக்காம வேற ஃபீல்டு கிடைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்ய பழகிக்கொள்ளும். கவலைப்பட்டீங்களாக்கும் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டுருவீங்க. எனக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட வேண்டி வரும் சைக்காலஜிஸ்ட்ல. ரைட். அடுத்ததுக்கு வரும். அடுத்தது வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனால் அப்படி சாக்ரிஃபைஸ், சாப்பிட இயலாது, தூங்க முடியாது, உழைக்கணும், ஓடணும், அசைன்மெண்ட், எக்ஸாம், வீட்டில இருந்து மாதம் 3 லட்சம் உங்களுக்கு அனுப்பணும். யூகே, ஆஸ்திரேலியா, கனடாவில் படிக்கிறா இருந்தா இதெல்லாம் உங்களால முடியுமா இருந்தா நீங்க வெளிநாட்டுல யோசிங்க. அதை பத்தி நாங்க தனி ஒரு செஷன் செய்வேன். ஸ்டடி அப்ராட் தனியா படிப்பீங்க. அதை விட பெட்டர் இலவசமா கிடைக்கிற இந்தியா ஸ்காலர்ஷிப் டிகிரியை முடிச்சு கொள்றது. மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டியில டிகிரியை முடிச்சு கொள்றது. முடிச்ச பிறகு மாஸ்டர்ஸுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். எங்க? யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி 100% ஃப்ரீ. ஒரு டிகிரி ஒன்று இருந்தால் ஹையர் ஸ்டடீஸ் 100% ஃப்ரீ. அதை நாங்க பார்ப்போம். அதுவும் நான் தனியே செய்வேன். அடுத்தது ஒரு டிகிரியோட முக்கியத்துவம். ஒரு டிகிரி ஒன்று நீங்க எடுத்துட்டீங்களாக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. பேருக்கு பக்கத்துல ஒரு குவாலிஃபிகேஷன். சவுதி, துபாய், கட்டார், வெளிநாட்டுல ஜாப் ஒன்று ஷுவர். டபுள் சம்பளம், ஃபேமிலியே எடுக்கலாம். டிகிரி இல்லையா ஃபேமிலி எடுக்க முடியாது. 1 minute. அகாடமிக் கோஆர்டினேட்டர்ஸ் இன்னும் லிங்க் வர இல்லை. வாட்ஸ்அப் வந்திருக்குது. வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று உங்களுக்கு வந்திருக்குது. அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த லெக்சர்ஸ் அதுல தான் நடக்கும். ஆகவே 2வது உங்களுக்கு நல்ல ஒரு திருமண சம்பந்தம், ஒரு பந்தம் கிடைக்கும். ஏன்னா படிச்சிருக்கிறாரு, படிச்ச பொண்ணை தான் பார்க்கணும். படிச்சிருக்கிறா, கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகும். ஸ்கில் மைக்ரேஷன், கனடா, ஆஸ்திரேலியா, யூகே ஸ்கில் மைக்ரேஷன் ஜொப்புக்கே போறதுக்கு அடிப்படையில டிகிரி ஒன்று இருக்கணும். இருந்தா ஸ்கில் மைக்ரேஷன் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நிறைய நாடுகள். இப்படிதான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆகவே டிகிரியை மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தது ஸ்காலர்ஷிப்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, தனி ஒரு நாள் அவங்களுக்கு படிப்பீங்க. கடைசியா ஒரு 5 minutes 10 minutes அமேசான் காலேஜ், அமேசான் கேம்பஸ் சுமார் 15 வருட காலமாக பம்பளப்பட்டியில 4 மாடி கட்டிடத்துல 25 ஸ்டாஃப்ஸோட 35 லெக்சரர்ஸோட ரன் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் தான் அமேசான் காலேஜ், அமேசான் கேம்பஸ். அடுத்த கிளாஸ்ல நான் ஒரு வீடியோ காட்டுவேன் பகல் டைம்ல. இப்ப எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் அந்த கேம்பஸ் டைரக்டர். நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. ஸ்டூடெண்ட்ஸோட வெரி ஃப்ரெண்ட்லி. மற்ற கேம்பஸ்ல மாதிரி நான் ரூம்ல இருந்துகிட்டு சாமன் வரையில சாமனை மீட் பண்ண முடியாதால இல்ல. ஸ்டூடெண்ட் நேர என்ற ரூமுக்கு பேசுறோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி. சோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் படிப்பு சம்பந்தமா நாங்க அதற்கான முழு கைடன்ஸ் கொடுக்கிறோம். டிப்ளோமால தொடங்கி டிப்ளோமா முடிய HND, ஹையர் நேஷனல் டிப்ளோமா, HND முடிய டாப் அப் டிகிரி, 1 year டிகிரி, UGC அப்ரூவ் டிகிரி. சோ 3 வருடத்துல O லெவலோட 3 வருடத்துல நாங்க என்ன செய்யறோம், டிகிரியை கொடுக்கிறோம். ஸ்ரீலங்காவில் UGC அப்ரூவலோட கல்வி அமைச்சில் அங்கீகாரமான ஒரு கல்வி நிறுவனம். எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
854 854 எங்க வெப்சைட் எல்லாம் நாங்க போட்டிருக்கோம். வெப்சைட்டை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், லிங்கை போடுங்க, வெப்சைட் லிங்க கோஆர்டினேட்டர் போடுங்க www.amazoncollege.lk. ஏன் தெரியுமா இதை நான் உங்களுக்கு சொல்றேன்? இன்றைக்கு இலங்கையில சுமார் 200 போலியான கேம்பஸ் இருக்கு. பிசிக்கலா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆன்லைன். ஆன்லைன் கேம்பஸ் உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாக்கும் அல்லது மைக்ரேட் ஆகிட்டா இருக்கும் ஓனர், நீங்க எல்லாம் நடு ரோட்ல. ஆகவே தயவு செய்து இதுல 200 ஃபேக் காலேஜஸ் இருக்கு. போலியான டிகிரி கொடுக்குறாங்க, போலியான யூனிவர்சிட்டி விளம்பரத்துல சொல்லுவாங்க, ஆனா ஃபேக். ஆகவே நீங்க படிக்கிற கேம்பஸ் ஃபேக்கா இல்லையான்னு எனக்கு அனுப்புங்க, நாங்க செக் பண்ணி சொல்லுவோம். செக் பண்ணி உண்மையே சொல்லுவோம். நாங்க ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டோம். நாங்க கூட எங்க லோ நீங்க படிக்கணுமா, இலங்கையில ஜெனுவினா எங்க லோ படிக்கலாம் சொல்லி தரும். ஆட்டோ கேட் படிச்சு கெட் என்ஜினியரா வரணுமா, இலங்கையில எங்க கெட் படிக்கலாம் சொல்லி தரும். உங்களுக்கு ஓபன் யூனிவர்சிட்டியில டிகிரி செய்யணுமா, அதுக்கு வழி என்ன சொல்லி தரும். எல்லாம் கைட் பண்ணும். எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட தான் வாங்க, அங்க போகாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். அந்த ஏன்னா நாங்க கல்வியோட இருக்கிறதால இது ஒரு புனிதமான ஃபீல்ட். இது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஃபீல்ட். நாங்க பிள்ளையா கைட் பண்ணினா, நாங்க பிள்ளையா ஒரு ஸ்டூடெண்ட் கைட், அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே உண்டாகி. இதுதான் எங்கள்கிட்ட நோக்கம். ஆகவே சைக்காலஜி டிகிரி, சைக்காலஜி டிப்ளோமா, டீச்சர் ட்ரைனிங், மொண்டசோரி டிப்ளோமா, கேர் கிவர், சைல்ட் கேர் சென்டர், இங்கிலீஷ் டிப்ளோமா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இப்ப நாங்க பண்ணிக்கொண்டிருக்கோம். இது வரைக்கும் நாங்க பண்ணிக்கொண்டிருக்கோம். இது எல்லா கோர்ஸையுமே எங்களால பண்ண முடியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான, வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம், அது நாங்க செய்யறது இல்லை. ரெக்ரூட்மெண்ட் செய்யறது இல்லை. போறதுக்கான ஐடியாக்களை 100% நாங்க தருவோம். இன்னென்ன வழிகள் இருக்குது, நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க காசு எடுக்க மாட்டோம். கைடன்ஸ் அப்படியே தருவோம். ஏன்னா நீங்க போயிட்டு ஏஜென்சிகள்ல போயிட்டு காசை கொடுத்து ஏமாறக்கூடாது. உங்களுக்கு யாராவது ஏமாத்தினால், ஏமாத்த முதல்ல நீங்க எங்கள்கிட்ட அனுப்பி செக் பண்ணி கொள்ளலாம். சார் இது ஜெனுவின் இடமா, கண்டியோ குர்நாகலோ கம்பளையோ ட்ரிங்கோ பெட்டிக்கலோ, நாங்க உண்மையை சொல்லுவோம், இது ஜெனுவின் ஐட்டம். ஏன்னா தயவு செய்து, ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களோட காசை அதுதான் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் எங்களுக்கு. அடுத்தது இலகுவான முறையில பாஸ் பண்ணி கொள்ளலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் இருக்குது. டியூட்ஸ் கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் கன்வகேஷன் வைப்போம். பிளீஸ் கதைக்காதீங்க. ஒவ்வொரு வருடமும் கன்வகேஷன் இருக்குது. BMSCHல அவார்ட் எல்லாம் போட்டு இந்த பின்னுக்கு போட்டோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ப்ளீஸ் பண்ணி ஃபேஸ்புக்கு போங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துடுங்க. ஏழுமா இருந்தா எனக்காக வேண்டி ரிவ்யூ ஒன்று கொடுத்துடுங்க. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு அவார்டு நாங்க வின் பண்ணி கொண்டே இருக்கிறோம். சென்ற முறை வளர்ந்து வரும் கல்வி நிறுவனம் 2023 அவார்டு கிடைச்சோம். அமெரிக்கன் அவார்டு ஒன்று நீங்க எங்க ஃபேஸ்புக்ல இருக்குது. போன வாரம், முந்தின வாரம் டில்லியில தரமான கல்வி நிறுவனம் என்கின்ற ஒரு அவார்டு அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் மூலமா கிடைச்சது. அது நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போட்டேன். ஃபேஸ்புக் லிங்கையும் போடுவாங்க இன்னும் கொஞ்சத்துல. ஸோ இதுதான் எங்கட கேம்பஸ். எங்கட கேம்பஸை பத்தி தனியா உங்களுக்கு என்ன கோர்ஸ் ஃபீஸ், எப்படி சேர்றது, என்ன படிக்கலாம், டிஸ்கவுண்ட் தருவீங்களா, டிஸ்கவுண்ட் மட்டும் இல்ல ஸ்காலர்ஷிப் நாங்க தரோம். உங்களுக்கு 3 வருட டிகிரி இருக்குது உங்களுக்கு படிக்க, 3 இயர் டிகிரி. வெறுமனே 2,90,000, 2,90,000. 3 வருட டிகிரி நீங்க படிக்கலாம், எங்கள்கிட்டே படிக்கலாம். A லெவல்ல 3 சிம்பிள் பாஸ் தேவை. வீட்டில இருந்து கொண்டே படிக்கலாம். டியூட்ஸ் அனுப்புவோம். 2 மாதம் 3 மாதம் ஒருக்கா பிசிக்கல் ஒரு கிளாஸ் வரும். UGC அங்கீகாரமானது. இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து உள்ள வகுப்புகள்ல நான் சொல்லுவேன். அடுத்து இப்ப நாங்க கேள்வி நேரத்துக்கு நாங்க வாரோம். தயவு செய்து அன்மியூட் பண்ணவான ஒருத்தரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய செட்டிங்ல ஆட்கள் கேள்வி போட்டிருக்காங்க, அதற்கான பதில்களை நான் சொல்றேன். ரொம்ப அவசரமான ஆட்கள் குரூப்பை விட்டு லீவ் பண்ணுங்க. ஏனியவர்கள் தயவு செய்து இருங்க. ஏன் தெரியுமா, நான் ஒவ்வொருத்தருக்கும் விளங்கப்படுத்துற டவுட், நான் ஒவ்வொருத்தருக்கும் விளங்கப்படுத்துற அந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் தேவை. உங்களோட ஃப்ரெண்டு ஏமாத்தாம நீங்க ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட தம்பி தங்கச்சிக்கு நீங்க கைட் பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்மையா இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியமா இருந்திருக்கும். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேட்டர்
அமேசான் காலேஜுடைய மார்க்கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸை போட்டு விடுங்க. எங்களோட மார்க்கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸ் கன்வகேஷன் லிங்கையும் ஏழு வீடியோ கன்வகேஷன் வீடியோ லிங்கையும் ஏழு போடுங்க. டெலிஃபோன் நம்பர்ஸ் மார்க்கெட்டிங் டெலிஃபோன் நம்பர்ஸையும் போடுங்க. இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். நான் இதில் உள்ள வாட்ஸ்அப்ல உள்ள கேள்வியை முடிச்ச பிறகு செட்ல உள்ள கேள்வியை முடிச்ச பிறகு நீங்க அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். வாட் அபவுட் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங்கை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பெஸ்ட். உண்மையிலேயே நீங்க நல்லா பேசுவீங்களா? ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுவீங்களா? நீங்க மார்க்கெட்டிங் நல்லா செஞ்சா எங்கட காலேஜில் நிறைய வேகன்சி எனக்கு கண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க யாராவது இதுல என்னோட இணைஞ்சு வேலை செய்ய விருப்பமா? நாங்க ஜாப் தரோம் உங்களுக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க யாராவது இதுல எங்களோட இணைஞ்சு சார் எங்களோட ஊர்ல மார்க்கெட் பண்ணுவோம் சார், ஹெல்ப் பண்ற சார், ட்ரைனிங் தாங்க சார்னா எந்த பேமெண்ட்டும் இல்ல. நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு காசும் கொடுத்து அதை மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறோம். ஸோ ஜாயின் ஆகுங்க. மார்க்கெட்டிங் இட்ஸ் வெரி குட் ஃபீல்ட். நல்ல ஃபீல்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா அது குயிக்கா நீங்க முன்னுக்கு வரலாம், குயிக்கா ஏர்ன் பண்ணலாம் மார்க்கெட்டிங். ஆனா ப்ராப்பரா படிக்கணுமா? ப்ராப்பரா படிக்கணும். கிராஃபிக் டிசைனிங் சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ் 100%. கிராஃபிக் டிசைனிங் கேர்ள்ஸுக்கு நல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்க அபாயா டிசைனிங்க கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி ஒவ்வொரு நிறுவனங்களையும் விற்கிறாங்க. ஒரு டிசைனை விற்கிறாங்க 5000. ஒரு நாளைக்கு 10 டிசைன் விற்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட இன்கம் 50,000 ரூபாய். டிசைன் எம்ப்ராய்டர் பிரிண்ட் பண்ணி எம்ப்ராய்டர் சொல்றது மெஷின்ல செய்யறாங்க. ஆகவே கிராஃபிக் டிசைனிங் அடுத்தது மல்டிமீடியா எடிட்டிங், அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்க போகலாம் அந்த ஃபீல்ட்ல. கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் கிராஃபிக் டிசைனிங் கட்டாயம் படிச்சுக்கொள்ளுங்க. டபுள் ஏடியை பத்தி சொல்றது இருந்தால் ஃபுட்போர்ட்ல போற மாதிரி. ஃபுட்போர்ட்ல போற மாதிரின்னு சொன்ன பஸ்ல சீட்ல இருந்து போறது, முன்னுக்கு இருந்து போறது, ஏசில இருந்து போறது, நின்று கொண்டு போறது, ஒன்றுமே சரி வர இல்லையா? பரவாயில்ல, டபுள் ஏடி படிங்க. அது ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் இப்ப நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்டான ஒரு துறை இல்ல சார், எனக்கு கஷ்டம் சார், வசதி இல்லை சார், இதுதான் ஒரு வழின்னா நீங்க டபுள் ஏடியே படிங்க. ஐம் சாரி, அது மோசமான ஃபீல்டு இல்ல. அதுக்கெல்லாம் எதிர்காலத்துல எல்லாம் பெருசா ஜாப் எல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நம்பர் இதுல வந்திருக்குது 0777077. நான் போடுறேன் உங்களுக்கு. இல்ஹாம் சார் 0 +94777341. எந்த யூனிவர்சிட்டிலையும் எந்த கேம்பஸ்லையும் நம்பரை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த கேள்விக்கு வருவோம். ரெக்கார்டிங் நடக்குது தானே? ரெக்கார்டிங் அதனால உங்களுக்கு அனுப்பன் ரெக்கார்டிங். கொஸ்டினை நாங்க ரெக்கார்டிங் பண்றோம். ஏன் தெரியுமா? அதுவும் உங்களுக்கு முக்கியமானது. அது முக்கியமானது. ஸ்டூடெண்ட் செமினார். எஸ், நாங்க ஸ்டூடெண்ட் செமினார் நிறைய வைக்க இருக்கிறோம். நீங்க ஜாயின் ஆகுங்க. ஓஎலுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்லயும் வைக்க இருக்கிறோம், பிசிக்கலா வைக்க இருக்கிறோம், ஆன்லைன்ல வைக்க இருக்கிறோம். அதுக்கான லிங்கையும் இந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. ஹவு கேன் அப்ளை மிடில் ஈஸ்ட் ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றது? டிகிரி முடிஞ்ச பிறகு நீங்க டிகிரியை முடிக்கிற நேரமே நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் எப்படி அப்ளை. இப்ப சொல்ல முடியாது, நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அந்த எங்களுடைய குரூப்ல ஜாயின் ஆவாங்க. டிகிரியை முடிச்சுட்டு எப்படி மிடில் ஈஸ்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க சொல்லித்தரோம். அடுத்தது மௌலவி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், மிடில் ஈஸ்ட்ல ஜாப் இருக்குதா? மௌலவி கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தா நீங்க அரபிக்ல எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. கட்டாயமா இங்கிலீஷ்ல கடிதம் அடிக்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாட்டி வேலையில். இங்கிலீஷ்லயும் கடிதம் அடிக்க தெரியணும், கம்ப்யூட்டரும் தெரிஞ்சிருக்கணும், டிகிரியும் தெரிஞ்சிருந்தா நீங்க பெஸ்ட். உங்களுக்கு அந்த மாதிரி உழைக்கலாம். உங்களுக்கு அந்த செக்ரட்டரி ஜாப் இருக்கு, நல்லா உங்களுக்கு அனுப்பலாம். ஸ்போர்ட்ஸுக்கு வேல்யூ இருக்குதா? ஸ்போர்ட்ஸ் தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரிக்கு வேல்யூ இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லை. நீங்க ஃபைல வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஸ்கில் அது ஒரு திறமை வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஜாப் எடுக்கிறதுக்கு அது பெருசா யூஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு.
மால்டீவ்ஸ்ல ஜாப் இருக்குது, ரைட். டீச்சிங் மால்டீவ்ஸ்ல இருக்குது, எங்கள்கிட்டயும் வேகன்சி இருக்குது. ஸோ யாராவது மால்டீவ்ஸுக்கு ஜாப் தேடுற ஆட்கள் எனக்கு நீங்க கண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, நான் ஹெல்ப் பண்றேன் மால்டீவ்ஸுக்கு போறதுக்கு. ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல படிப்பிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு படிப்பிக்க முடியுமா இருந்தால் யூ கேன் கோ ஃபார் மால்டீவ்ஸ். அயாட்டா பெஸ்ட் ஃபீல்டா? அயாட்டா பெஸ்ட் ஃபீல்ட் இல்ல. அது ஒரு டிக்கெட்டிங் கோர்ஸ். நீங்க நல்ல துறைக்கு முதல்ல இந்த கோர்ஸ் சும்மா படிச்சு ஒரு டிக்கெட்டிங் ஆபீஸ்ல வேலை செய்யலாம் 50,000 சம்பளத்துல. அவ்வளவுதான். அயாட்டாவெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங், சும்மா ஒரு கோர்ஸை முடிச்சு உங்களோட ஃபைல ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கொள்ளுங்க, தட்ஸ் ஆல். அதெல்லாம் ஒரு பெரிய கோர்ஸ் ஃபீல்டு இல்ல. பிரைமரி ஸ்கூல் டீச்சருக்கு ஏஎம்ஐக்கும் இல்ல தேவை இல்லாட்டி பிஇடி சரி. நீங்க பிரைமரி டீச்சர் கோர்ஸ் படிங்க, ஏஎம்ஐ கோர்ஸ் படிங்க. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஇடி கோர்ஸ் படிங்க. பிஇடி படிச்சா பிரின்சிபல் போஸ்ட், டெபுட்டி பிரின்சிபல், செக்ஷனல் ஹெட் போஸ்ட், சம்பளம் கூட, ஃபெமிலி எடுக்கலாம், ஃபெமிலியை கூட்டி போகலாம். டிப்ளமாக்கு ஃபெமிலி எடுக்க முடியாது சார். ஃப்ரம் டிப்ளமா டு டிரெக்ட் டாப் அப் டிகிரிக்கு மூவ் ஆகலாமா? இந்த கேள்வியை பர்சனலா கேளுங்க. அப்படி போக இயலாது. டிப்ளமா முடிய ஹெச்என்டி முடிச்சுட்டு தான் டிகிரிக்கு போகலாம். டிப்ளமா முடிய நீங்க ஹெச்என்டிக்கு போகணுமா, டிகிரிக்கு போகணுமா இருந்தால் ஏ லெவல்ல 3 சிம்பிள் பாஸ் இருக்கான்னு பாருங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்க. எங்கட கோர்ஸை கொஞ்சம் ஃபோன் நம்பர்ஸ் அனுப்பியிருக்கேன் போது. அடுத்து சைபர் செக்யூரிட்டி அமேசான் இருக்குதா? இல்ல, எங்கள்கிட்ட சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இல்ல. சைபர் செக்யூரிட்டி படிக்கணுமா இருந்தால் நீங்க பர்சனலா செக் பண்ணுங்க. இதுல பப்ளிக்கா சொல்ல முடியாது. நல்ல இடங்கள் இருக்கு, நல்லா படிப்பிக்கிறாங்க, அங்கீகாரமான சான்றிதழ். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி, ரைட். நீங்க மாஸ்டர் டிகிரி கிரிமினாலஜி படிக்கலாம். அது படிக்க முதல்ல பேச்சுலர்ஸ் இன் சைக்காலஜி படிக்கணும், அல்லது பேச்சுலர்ஸ் இன் லோ படிக்கணும். பேச்சுலர்ஸ் இன் லோ அல்லது பேச்சுலர் சைக்காலஜி படிச்ச பிறகு மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி படிக்கலாம். இது சம்பந்தமா, இது வந்து கல்லணை பிடிக்கிற கேஸ், சிஐடியோட சம்பந்தப்பட்ட கேஸ். இதை நீங்க தனிப்பட்ட முறையில் இதுக்கான கேள்விகளை என்கிட்ட கேளுங்க. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுல உள்ள நன்மை என்ன? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற நன்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலாம், மேனேஜ்மெண்ட் நாலேஜ் கிடைக்கும், மார்க்கெட்டிங் நாலேஜ் கிடைக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதர்களோட எப்படி வேலை செய்யறது ஒரு ஆபீஸ்ல அந்த நாலேஜ் கிடைக்கும். அப்படி பல்வேறுபட்ட இபிஎஃப், இடிஎஃப், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், அது முகாமைத்துவம், மேனேஜர், டிரெக்டர், அது மாதிரி முகாமைத்துவ ஹெச்ஆர் ஃபீல்டுக்கு நல்ல வேகன்சி இருக்குது நிறைய நாடுகள்ல, இலங்கையிலையும் கூட. அதுதான் முகாமைத்துவம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். சாஃப்ட்வேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், டிசைனிங்கும் இன்ட்ரெஸ்ட். நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, சாஃப்ட்வேரை கையை விட்டுருங்க, அது சரி வராது. டிசைனிங் வந்து ஒரு பார்ட் டைம் தான். உங்களுக்கு பெருசா கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக உழைக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஐடியா தரேன். தயவு செய்து நீங்க 2 ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கொள்ளும். இதையும் நான் அதையும் சேர்த்து செய்ய போறேன்னா, உதாரணமாக 2 ஃபீல்டு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டிகிரியோட கிராஃபிக் டிசைனிங் செஞ்சு கொள்ளும். ஐடி டிகிரி படிக்கிறீங்க, கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறீங்க, ஏன் தெரியுமா? பார்ட் டைம் ஏர்ன் பண்றது. கிராஃபிக் ஐடி டிகிரி படிக்கிறீங்க, சோசியல் மீடியா படிக்கிறீங்க, ஏன்? அது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஏர்ன் பண்றது. இன்னைக்கு ஒரு 21 வயசு பொம்பளை புள்ள வீட்டுல ஒரு லேப்டாப்ல இருந்து கொண்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல 10 கம்பெனியை ரன் பண்றாங்க. மாதம் அவங்க 2 லட்சம் உழைக்கிறாங்க, அதை விட கூடதான். மாதம் வீட்டுல இருந்து உழைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு மிக மிகவும் அற்புதமான ஒரு கோர்ஸ் தான் சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங். அது நாங்க அமேசான்ல தொடங்க இருக்கிறோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை டிஜிட்டல் மீடியா. அதுக்கு நீங்க கிராஃபிக் டிசைனிங் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். சைக்கோ தெரப்பியில பிசியோதெரப்பி, நான் சொன்னா பிசியோதெரப்பியை ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அதுக்கு போவானதான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஆம்பளை பிசியோதெரப்பி பொம்பளையில காலை மசாஜ் பண்ணணும், பெண் பிசியோதெரப்பி ஆண்களை மசாஜ் பண்ணணும். பிசியோதெரப்பி இஸ் a kind of treatment methodology, but I don't think. இருந்தாலும் அந்த துறையில உள்ளவங்க என்னோட குழம்பிடுவாங்க. இருந்தாலும்
நீங்க சொல்வீங்க டாக்டர் ஒரு பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் தானே, அது மாதிரி ஓகே பரவாயில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேலை ஒன்று செய்யலாம். ஸோ பிசியோதெரப்பியும் என்னோட பார்வையில உங்களுக்கு நல்ல ஒரு துறை கிடைக்க இல்லையா, பரவாயில்லை, யூ கேன் கோ ஆஸ் அ பிசியோதெரபிஸ்ட். நான் ஓ லெவல் படிச்சுக்கிறேன் சார், ஐடி ஃபீல்டுக்கு விருப்பம், ஏ லெவல ஸ்கிப் பண்ணிட்டு ஐடி ஃபவுண்டேஷன் சைபர் செக்யூரிட்டி செஞ்சா நல்லமா? நீங்க கேர்ள், ஆஹா, ஓகே, நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃபீல்டுக்கு வாங்க. ஆனா நீங்க ஒரு கேர்ளே, சவுதி துபாயில தான் போயிட்டு வேலை செய்யணும், இலங்கையில உள்ள சில நிறுவனங்கள்ல போயிட்டு வேலை செய்யணும், சைபர் செக்யூரிட்டியா, கடும் டிமாண்டான, போட்டி கூட, பாய்ஸ் இதுல கூட ஷைன் பண்றாங்க இந்த ஃபீல்ட்ல, ஹேக்கிங் பண்ற சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டது. அதுல நீங்க ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு HND முடிச்சுட்டு டிகிரி வரைக்கும் நீங்க போகலாம், குட். ஆனால் பெண்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சுக்கொள்ளும், அது என்னது, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சைபர் செக்யூரிட்டி கை கொடுக்காட்டி வீட்டில இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆவது பண்ணலாம். எஸ், எமர்சன் காலேஜ் எப்போதுமே ஜாப்புக்கு அப்ளை பண்றது எங்களோட ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கிறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவரைக்கும் நான் யாருக்காவது பதில் சொல்ல தவறு இருந்தால் அந்த கேள்விகளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை மறுக்கா கோஆர்டினேட்டர் போட்டு விடுங்க. யாருக்காவது நான் கேள்வி இப்போ மைக்கை அன்மியூட் பண்ணி இங்க முக்கியமான கேள்வி தான் கேட்கலாம். அன்மியூட் பண்ண ஆப்ஷனை போட்டு விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கோஆர்டினேட்டர், ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு பிரைவேட் கேம்பஸ்ல படிக்க ஒன்னும் முடிக்க முடியுமா சார்? எஸ், படிக்கலாம். கவர்மெண்ட் கேம்பஸ்ல படிச்சுக்கிட்டே பிரைவேட் கேம்பஸ்ல படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா ஆன்லைன் தானே. இப்ப ஏ லெவல் செய்யாம HND முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் செய்யலாமா? ஏலாது. ஏ லெவல் செய்யாம HND முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் செய்ய முடியாது. டீச்சிங் கேக்குறீங்கன்னா பிரைமரி டீச்சிங் கொடுப்பாங்க. பிரைமரி கிரேட் 1 to 4 பிரைமரி டீச்சிங் ட்ரை பண்ணலாம். அமேசான் காலேஜ்ல டிகிரி கேம்பஸ் ஜிபிஎஸ் ஸ்கோர் இருக்கா? இருக்குது. நாங்க அமேசான் காலேஜில் ஜிபிஎஸ் ஸ்கோர் கொடுக்குறோம். வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ் வி கேன் கோ வித் மெட்ஸ்? மெட்ஸ்ல படிச்சா தம்பி நிறைய இருக்குது, ப்ளீஸ் பண்ணி நிறைய நேரம் நான் கதைக்கணும், கொஞ்சம் எனக்கு பர்சனலா வாங்கினேன். I am doing network engineering. What's your thoughts? Network engineering is very good, but nowadays, what is networking? எல்லாரும் இப்ப நெட்வொர்க் எல்லாம் விட்டு போட்டு இப்ப எல்லாம் வைஃபை நெட்வொர்க், வயர்லெஸ் நெட்வொர்க், சேட்டலைட் நெட்வொர்க் வந்துட்டோம். இப்ப ஸ்டார்லிங்க் வரப்போகுது. ஸோ ஃபியூச்சர்ல கேபிளிங் இருக்காது, ஃபியூச்சர்ல கேபிளிங் இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அதோட இன்னொரு ஃபீல்டு எடுத்துக்கொள்ளுங்க பிரதர், இன்னொரு ஃபீல்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. What are the fields we can go with maths? BEd course, diploma degree, right? What are the fields you can go with maths? Okay. ஸோ நான் யாருக்கெல்லாம் பதில் போட இல்லையோ ப்ளீஸ், டைம் இல்லை, இன்னும் 2 minutes நான் முடிக்கணும், எனக்கு அந்த கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. லாஜிஸ்டிக் மேனேஜர் ஆவாரத்துக்கு, நீங்க இன்ஜினியர் ஆவாரத்துக்கு ஆர்ட்ஸ்ல 3 S இருந்தா போதும். லாஜிஸ்டிக் மேனேஜரா ஏ லெவல் மெட்ஸ் பண்றது ஐடி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆர்ட்ஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் அச்சீவ் பண்றாங்க, ஆர்ட்ஸ்ல படிச்சாங்க தான். ஆகவே மெட்ஸ் படிச்சுட்டு ஐடி ஃபீல்ட் டிகிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க மெட்ஸ் படிக்க போனா 3 S தான் எடுப்பீங்க, ஆர்ட்ஸ் படிச்சீங்களாக்க 3B எடுப்பீங்க. அப்படியெல்லாம் அது அந்த காலம் ஒன்று முந்தி இருந்தது, இப்ப அப்படி இல்லை. இப்ப அப்படி இல்லை, அப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுமா, இப்ப எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. while doing diploma test, diploma teacher நீ படிச்சுக்கொண்டு A level படிக்கலாம், நோ ப்ராப்ளம்.
அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆஃப்டர் டூயிங் ஏ லெவல் ஹவு கேன் பிகம் சைக்காலஜிஸ்ட்? ஏ லெவலை முடிச்சிட்டு டிகிரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிகிரியை ஸ்டார்ட் பண்ணுங்க, சைக்காலஜி டிகிரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கேயாவது அமேசான்லயும் இருக்குது, இன்னும் இடங்களையும் இருக்குது. நீங்க எப்படி சரியான ஒரு கல்வி நிறுவனத்தை சூஸ் பண்றதுங்கிற கோர்ஸ் தனியாக உங்களுக்கு செய்வேன் ஒரு நாளைக்கு. ஹவு டு சூஸ் ரைட் காலேஜ். இந்த ஏமாத்து மூணு காலேஜஸும் இருக்கிறாங்க இடையில. ஸோ எப்படி ஒரு காலேஜ் நாங்க செக் பண்ணி பார்க்கறது, அந்த கைடன்ஸ் உங்களுக்கு தனியா தருவேன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. ஓ லெவல் பயோ, சாரி பயோல 3 எஸ் இருக்குதா, என்ன கோர்ஸ் படிக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எக்யூபஞ்சர் டாக்டரா வரலாம், ஹோமியோபதி டாக்டரா வரலாம், ஆயுர்வேத டாக்டரா வரலாம், பிசியோதெரபிஸ்டா வரலாம், வேற என்ன எக்ஸ்ரே டெக்னீஷியனா வரலாம், பயோமெடிக்கல் சயின்டிஸ்டா வரலாம், சைக்காலஜிஸ்டா வரலாம். எஸ். அல்லது வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில போயிட்டு மெடிசின் முடிச்சு டாக்டரா வரலாம். இலங்கையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்ண முடியாது, பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம். ஆர்பிஎல் மெத்தட்ல இப்ப எனக்கு கதைக்க முடியாது. வாட் ஆர் த அட்வான்டேஜ் இன் டூயிங் பயோ? பயோ படிச்ச என்ன அட்வான்டேஜ் ஏ லெவல்ல? பயோ படிச்சால் நீங்க பயோவோடு சம்பந்தப்பட்டு போகலாம். நான் சொன்னேன், நர்சிங், நர்சிங் அசிஸ்டன்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன், பயோமெடிக்கல் சயின்ஸ், எம்எல்டி படிக்கலாம், பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இதெல்லாம் பயோல வரலாம். இதை பயோலயே வரலாம், மார்க்ஸ்லயே வரலாமா, ரெண்டுக்கும் வரலாம். பயோல படிச்சவங்க வராங்க, கொஞ்சம் டீப்பா படிச்சிருப்பீங்களே ஹியூமன் ஆர்கன்ஸை பத்தி. வாட் ஆர் த ஜாப்ஸ் ஐ கேன் டூ வைல் டூயிங் ஏ லெவல்? ஐடி ஃபீல்ட பத்தி சொல்லிட்டு இருந்தா, ஐடி ஃபீல்ட்ல சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, விச் இஸ் வெரி வெரி ஹார்ட். நெட்வொர்க்கிங் படிங்க, ரிப்பேரிங் படிங்க, ஹார்ட்வேர் படிங்க, பார்ட் டைம் ஏர்ன் பண்ணலாம். சோஷியல் மீடியா படிங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு துறை ஒன்னா படிங்க. அதோடு சேர்ந்து அது வெப் டெவலப்மெண்ட் படிங்க, இன்டர்நெட் டெவலப்பரா வரலாம், இன்டர்நெட் இ காமர்ஸ் வரலாம். இப்படி நிறைய இருக்குது. கிராஃபிக் டிசைனிங், மல்டிமீடியா டிகிரி, அது இப்ப நான் சொன்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடல், ஒவ்வொரு துறை. சைபர் செக்யூரிட்டி தனி கடல். இப்படி நீங்க இதுல ஏதாவது ஒரு துறையை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ண முன்னுக்கு என்னோட ஒரு வாட்ஸ்அப்ல வந்து இன்னும் கொஞ்சம் மைண்ட் ஸ்டோம் பண்ணி உங்களோட டேலண்ட்டை முதலாவது பார்க்கணும். உங்களுக்கு மேத்ஸ்ல நீங்க வீக்கா இருந்தால் யூ கான் பிகம் அ ப்ரோக்ராமர். மேத்ஸ்ல வீக்கா இருந்தால் யூ கான் பிகம் அ ப்ரோக்ராமர். ஐடில ப்ரோக்ராமிங் சரி வராது. ஓஎல் ஏ லெவல் படிச்சுக்கிட்டே ஜொப் எல்லாம் செய்யறதுங்கிறது, நீங்க அமேசானை கண்டாக்ட் பண்ணி ஏதாவது கோஆர்டினேட்டரா ஜொப்ல ஜாயின் ஆகுங்க. நீங்க ஏ லெவல் படிச்சுக்கிட்டு வேலை செய்யறதுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணி பாருங்க, டியூட்டரி ஒன்ல. அப்ப கல்வி இங்கிலீஷ் மீடியம்ல கதைப்பாங்க, இங்கிலீஷ்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ணுங்க. அப்படி படிப்போடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல நீங்க வேலை செஞ்சு கொண்டு ஏ லெவல் படிக்கலாம். நெட்வொர்க்கோட சேர்ந்து எஸ்டிஎன் நெட்வொர்க்கிங், இந்த ஜெயிட் யாரோ தெரியாது, எல்லா விதமான கேள்வியும் அவர் கேட்கிறார். ரைட், சைக்காலஜியும் கேட்கிறாரு, நெட்வொர்க். அதெல்லாம் பிரதர், நெட்வொர்க் செஞ்சு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே வரியில நான் சொல்லுவேன். ஏன்னா நெட்வொர்க் ஒரு ஜஸ்ட் 6 மாச கோர்ஸ், அவ்வளவுதான். நீங்க இன்னும் கொஞ்சம் டிகிரியை முடிச்ச ஒரு நிறுவனத்துல நெட்வொர்க் சைடுக்கு போகலாம், அல்லது ஐடி என்ஜினியரா போகலாம், அவ்வளவுதான். இட்ஸ் a குட் ஃபீல்ட். அதுலயும் ஃபியூச்சர் இல்லாம இல்ல, நான் மோசம்னு சொல்ல வரல. ஐடி என்ஜினியர், நெட்வொர்க்கிங், ஐடி மேனேஜர் எல்லாம் வேகன்சி இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் நெட்வொர்க் எப்பவுமே உங்களோட பேக்ல ஒரு ஒரு ஹார்ட்வேர் டூல்ஸோட இருப்பீங்க. குட். அது ஒவ்வொருத்தர் டேலண்ட்டை பொறுத்து. நீங்க அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருந்தா இட் இஸ் வெரி குட், அது நல்லா. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்துக்களை ப்ளீஸ் பண்ணி போட்டு விட்டுருங்களேன். இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை தமிழ்ல இங்கிலீஷ்ல கொஞ்சம் போடுங்க. எங்களோட ஸ்டாஃப் கேட்கிறாங்க அவங்களோட கருத்துக்கள். எங்களோட ஃபேஸ்புக்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணி. கொஞ்சம் ரிவ்யூஸ் கொடுங்க, கூகுள்ல போயிட்டு கொஞ்சம் ரிவ்யூஸ் கொடுங்க. தொடர்ந்து உங்களோட இணையிலிருந்து பல விடயங்களை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த செஷன் எப்பன்னு சொல்லி நாங்க எங்களோட குரூப்ல போடுவோம், டோன்ட் வரி.
NVQ கோர்சஸ் எங்களோட காலேஜில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இப்போதைக்கு NVQ உங்களோட ஊரில் வந்து இருக்குது வந்து AGA ஆஃபீஸ், DS ஆஃபீஸ், அங்கே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அல்லது VTL செக் பண்ணி பாருங்க. அங்கே இருந்தால் படிச்சு கொள்ளுங்க. NVQ பெஸ்ட் கோர்ஸ். நீங்கள் ஒரு NVQ மொண்டசரி கோர்ஸ் முடிச்சா நீங்கள் ஒரு NVQ உங்களோட மொண்டசரி ஒன்று ஆரம்பிக்கலாம். மொண்டசரி ஒரு மொண்டசரியில கவர்மெண்ட் மொண்டசரியில டீச் பண்றதுக்கு NVQ கட்டாயம் தேவை. நாங்க NVQ தொடங்கத்தான் இருக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆகும். இல்லம்மா, ரிவ்யூஸ ஃபேஸ்புக் லிங்க்ல போயிட்டு ரிவ்யூஸ் போடுங்க, கூகுள்ல போடுங்க, இதுல சும்மா உங்களோட கமெண்ட் அடிச்சா போதும், வாட்ஸ்அப்ல சேட்ல. தேங்க்யூ வெரி மச். ஃபேன்டாஸ்டிக் போட்டுக்கிறீங்க. மைக்ரோ ஆர்டிஸ்டா என்ன படிக்கணும்? மைக்ரோ ஆர்டிஸ்டா வரணும். முதலாவது நல்ல ஒரு ஆர்ட் கீழே ஆர்ட் படிக்கணும். அதுக்கு பிறகு ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ், FINE, ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சால் நீங்க மைக்ரோ ஆர்டிஸ்டா வரலாம். அதெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய ஃபீல்டு இல்ல, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்தில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் அதிகமாக வீட்டுல ஓலை தான். அதனால அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இல்ல, அது ஒரு பெஷனை வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ட்டை நீங்க செஞ்சீங்க, பட் தொழிலுக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று படிங்க. பயோ எடுக்காம ஆர்ட்ஸ் எடுத்தும் சைக்காலஜி கவுன்சிலிங் படிக்கலாம், கொமர்ஸ் எடுத்தும் படிக்கலாம், A level இல்லாமையும் சைக்காலஜி கவுன்சிலிங் படிக்கலாம். நான் O level செஞ்சு முடிச்சு A level ஸ்டார்ட் பண்ண போறேன். வெரி குட் ஆயிஷா, வெரி குட். நான் எப்படி படிக்கணும் அது நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெப் கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறீங்களா? வெப் டிசைனிங் படிக்க போறீங்களா? ஓகே, பட் ட்ரை பண்ணுங்க. டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு எங்கேயாவது இடத்துல கிராஃபிக் டிசைனரா வேலை செய்ய பாருங்க. ஆன்லைன்ல விளம்பரத்தை போட்டு கிராஃபிக் டிசைனிங் செஞ்சு செஞ்சு விற்கிறதுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல அப்பதான் உங்களுக்கு அதுல பொலிஷ் ஆகலாம். ப்ரொஃபஷனல் டிசைனிங் நீங்க செய்யணும். நம்பர் கேக்குறீங்க, எத்தனை முறை அனுப்புறது நம்பரை? ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரணும்னு சொல்லி பிரார்த்தித்துனாக விடைபெறுகின்றேன். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் வரும். நான் தொடர்ந்து படிக்கத்தான் போறோம். ஆகவே அதை வச்சு உங்களுக்கு நீங்க எங்கிட்ட நாங்க சொல்ற விடயங்களை எடுத்து நல்ல இடத்துக்கு நீங்க வருவீங்க எதிர்பார்ப்போடு நாங்க முடிக்கிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டியை பத்தி நாங்க பர்சனலா போடுங்க, அதை பத்தி நான் சொல்லித்தரேன். O level A level இல்லாத ஆட்கள் அல்லது O levelோட உள்ள ஆட்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி போகலாம். ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு தான் நாங்க சொல்றது ஹாஸ்பிட்டாலிட்டி. சவுதி, துபாய், கட்டார்ல நிறைய வேக்கன்சி இருக்குது. இலங்கை ஹோட்டல்லையும் வேக்கன்சி இருக்குது. ஆனால் பெருசா சம்பளம் கிடைக்காது. கொஞ்ச நாள் பிடிக்கும் நீங்க முன்னுக்கு வர்றது. So, dear coordinator, can you end the meeting, please? Screenshot எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும். Please end the meeting. Assalamu alaikum warahmatullahi. வணக்கம்.